வார்த்தை சொல்லுவார், எந்த அலைநிலையில் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதோ அந்த அலைநிலையில் நம்முடைய மனத்தை கொண்டு போய் நிறுத்தினா வேண்டியது கிடைக்கும்னு சொல்லுவார். அதுக்கு தான் நம்ம தவங்கள்ல துரிய தவத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி உண்டு. எந்த தவம் வேணும்னாலும் துரிய தவம் தான் அதோட அடிப்படை. ஏன்னா நம்முடைய ரொம்ப முக்கியமானது ஆழ்மனதை நம்ம இயற்கையோட சேர்க்கணும். ஆழ்மனம் தான் இயற்கையாகவே இருக்கிறது, அன்கான்சியஸ் மைண்ட் சொல்லுவாங்க. அந்த மைண்டை சேர்க்கணும் அப்படின்னா மேல்மனம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரணும். அந்த கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லக்கூடியது. சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த கட்டுப்பாடு சரியான ஒரு இடத்துக்கு திசைக்கு ஒரு லைட்டை திருப்பின மாதிரி திருப்பணும். அப்ப ஆழ்மனதை தேடி ஆழ்மனதுக்குள்ள இருக்க அந்த நிலையை அடையணும்னா மேல்மனம் நம்முடைய நடுமனதோட கட்டுப்பாட்டுக்கு வரணும். அதற்கப்புறம் தான் நமக்கு நடக்க வேண்டியது. ஸோ துரிய தவம் தான். அதனால நம்ம வேதாத்திரியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா துரிய தவம் மிக மிக உயர்ந்தது. ஐயா சொன்னாங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இருந்தே துரிய தவத்தை நீங்க எந்த அளவுக்கு ஆழமாக செய்றீங்களோ அந்த அளவுக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், வேற எந்த தவமும் நம்ம பஞ்சபூத நவகிரக தவத்தையும் முதல் தனித்தனியா இருந்ததை மகர்ஷி 2ஆ சேர்த்தாங்க. அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. அதே போல ஆக்னை தவம் தனியா பண்றோம், நம்ம துரிய தவம் தனியா பண்றோமா? இல்லை, ரெண்டையும் சேர்த்து பண்றோம். அப்போ உடலையும் உயிரையும் மனதையும் இயற்கையோட அந்த சேர்க்கறது தான் இந்த தவத்தோட ரொம்ப பெருமையும் கூட. அப்படி பண்ணும்போது தான் மகர்ஷி பார்த்தாங்க, இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தாலும், இவ்வளவு தூரம் நம்ம கொடுத்தாலும் மக்களால உட்கார முடியல, நெளிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த மனுஷன் வேற யாராவது இருந்தா என்ன சொல்லுவாங்க? நீங்க தவத்துக்கு லாயக்கு இல்லை, நீங்க பயிற்சிக்கு லாயக்கு இல்லை, போய் விரதம் இருந்து நம்முடைய பாலா படத்துல வர்ற மாதிரி போய் உடம்பெல்லாம் இழைச்சி கொண்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருவார். ஆனா இவர் அப்படி பண்ணல, அந்த கருணையோடு பார்க்கிறார். இந்த மனிதர்கள் எல்லாருமே நம்மை போல ஏழ்மை நிலையிலிருந்து எந்த நிலையிலிருந்து வர முடியுமோ அந்த நிலையிலிருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு இறைவன் அந்த உயர்வை கொடுத்தே ஆகணுங்கிறார். இதற்கு அவர் என்ன செய்யறாரு? அப்போ தவத்தை கொடுப்பதற்கு முன்னாடி உடற்பயிற்சி கொடுக்க வைக்கணும். அதுதான் அவர் சொல்லுவாரு, உடற்பயிற்சி செய்ய செய்ய கல்லு போல உடம்பு நிற்கும்பார். கல்லு போல உடம்பு நிற்கும்பார். நீங்க இந்த ஆக்னை தவம்லாம் நல்ல இந்த பயிற்சி செஞ்சுட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு காய்கல்பம் செய்துட்டு அப்படி உட்கார்ந்து அப்படின்னா இந்த இடத்துல அந்த உள்ளுக்குள்ள பெனட்ரேட் ஆகி ஆழ்ந்து உள்ள போகும்போது நம்மளே நினைச்சா கூட அந்த கழுத்து வளையிறது நடக்காது. தவம் முடிகிற வரைக்கும் அது நடக்காது. அதுவே துரியத்துல நிற்கும் போது நமக்கும் இந்த புவியீர்ப்பு விசைக்கும் எதிராக ராகு கேது மாதிரி அந்த ஆற்றல் அப்படி ஓங்கி நிற்கும் போது நம்ம அப்படி ஒரு பிரம்மாண்டம் நம்முடைய உடம்பு ஃபுல்லா அப்படி ஒரு ஸ்ட்ரைக்குடு அந்த ஒரு அழுத்தமா நிற்கும். ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் இந்த தவம், இந்த அடிப்படை தவங்கள்ல உதவணும்னா அதுக்கு உடற்பயிற்சி வேணும். சரி, உடற்பயிற்சியும் கொடுத்தாச்சு. தவம் பார்த்தா 10 நிமிஷம் நிற்குது, 15 நிமிஷம் நிற்குது, 20 நிமிஷம் நிற்க மாட்டேங்குது. என்னடா திருப்பியும் பிரச்சனை அப்படின்னா நம்மள உடற்பயிற்சி செய்யறாங்க, அந்த அளவுக்கு உழைப்பும் பண்ணிடுறாங்க. அப்போ உள்ளுக்குள்ள உயிர் சக்தியோட அளவு கம்மியா இருக்கு. சாப்பிட்றாங்க, வேலை செய்யறாங்க, பயிற்சி செய்யறாங்க, அசந்து போயிடுறாங்க. சாயந்தர நேரங்களில் பயிற்சியே முடியல. ஏன்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது 1988 எல்லாம் பார்த்தீங்கன்னா தியானம் என்பது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 3:30 மணிக்கு மேல 3லிருந்து 3:30 எல்லாம் கூடுவோம். அப்போ தியானம் மட்டும்தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணாரு, இது என்னடா இது? அப்போ மக்களுக்கு உடல் நலத்தை கொடுத்தாச்சு, மன நலத்தை கொடுத்தாச்சு, இப்போ உயிர் வளம் என்பது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்போ உடம்புக்குள்ள அந்த உயிர் சக்தி வளமாக இருந்தா மட்டும்தான் அவங்களால என்ன செய்ய முடியும், அந்த ஆற்றலை பெற முடியும். அவங்க இந்த உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் அவங்க அனுபவிக்கணும். அப்படின்னா உயிர் வளம் இருக்கணும். வண்டிக்கு பெட்ரோல் இல்லாம டிரைவர் அழகா இருந்து என்ன பண்ண, திறமையா இருந்து என்ன பண்ண, இல்ல வண்டி தான் அது எந்த பிராண்ட் வண்டியா இருந்து என்ன பண்ண. ஸோ பெட்ரோல் வேணுமே. அதுதான் கடைசி என்ன பண்ணாரு, இந்த காய்கல்பங்கிற விஷயத்த 39 வருடம் தேடி 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 கொண்டு வந்து நமக்கு இன்னைக்கு கொடுத்தாரு. அதை இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது, இப்போ போன ஒரு 2 நாளைக்கு முந்தி ஆலியார் போயிருந்த போது, ஒரு வகுப்பெடுக்க போயிருந்த போது, அதான் உங்க மக்கள்லாம் இருக்கிறாங்களே குருகுல கல்வி 40 நாள் கல்வி, அதுக்கு ஒரு 2 வகுப்பு எடுக்க போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கையில இப்போ நம்முடைய காயகல்பா ரிசர்ச் ஒன்று நடத்துறாங்க பாருங்க, அக்டோபர் 2. நீங்க கூட இங்க வந்தப்போ எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க. அந்த அக்டோபர் 2 நடத்தின அந்த காயகல்பத்தோட சயின்ஸ் ஆஃப் காயகல்பான்னு புக்கு வெளியிடுறதுக்கு முந்தையே நம்ம மக்கள் இப்போ போயிருக்க மக்கள்கிட்ட PDF ஃபார்ம்ல கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ சயின்ஸ் ஆஃப் காயகல்பான் புக்கோட PDF நம்ம மக்கள் வச்சிருக்காங்க. இப்போ 40 நாள் பயிற்சி முடிச்சுட்டு வர்றவங்க கையில இருக்கும். அதாவது ஒரு 6 வெளிநாட்டு ஒரு 3 விஞ்ஞானிகளும் இந்திய விஞ்ஞானிகள் 3 பேரும் மருத்துவத்தில் இருக்கவங்களும் சேர்ந்து இந்த காயகல்பத்தோட உயரம், இந்த காயகல்பம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறத மகரிஷி உணர்ந்திருக்காரு, சித்தர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. பட் அறிவியல் உணரணுமே,
அறிவியல் உணரலைன்னா அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு அறிவியல் மூலமா தான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ அந்த சயின்ஸ் ஆஃப் காயகல்பம்னு சொல்லக்கூடியதை என்ன பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிபிக் மாநாடு ஒன்று நடத்தி, அதை 2 நாள் நடத்தி அதில் என்ன பண்ணாங்க, டிக்ளேர் பண்ணாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணும்போது தான் இந்த காயகல்பம்னு சொல்லக்கூடிய நம்முடைய நியூரான்ல இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான டெலோமெரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை இது அந்த நம்முடைய காயகல்பத்துல நமக்கு அந்த ஓஜஸ் மூச்சுங்கிறது போய் சேருது. அப்படி சேரும்போது அந்த டெலோமெரஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதி அதாவது அதோட நீளம் எந்த அளவுக்கு கூடுதோ அது கூட கூட நம்முடைய ஆயுள் காலம் 1 mm கூடினாலும் 10 ஆண்டு காலம் நம்முடைய ஆயுள் காலம் கூடுது நம்முடைய நியூரான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை ஏற்கனவே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இப்போ உள்ளவங்க அதை சொல்றாங்க ஆமா அப்படின்னு. கரெக்டா இந்த வருஷம் நோபல் பரிசு 2024 கொடுத்த நோபல் பரிசும் அந்த அடிப்படைக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. அந்த டெலோமெரஸ் சொல்லக்கூடிய பகுதி நம்முடைய ஆயுளை முடிவு பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த பீனியல் கிளாண்டு தான் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய இறந்த செல்களை பூரா வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது. அப்படி வெளியேறாம அது உடம்புல தேங்கும் போது அதுதான் என்னவா மாறுதுன்னா நமக்கு கேன்சரா மாறுது. அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது என்ன கண்டுபிடிச்சா, இந்த டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய இறந்த செல்களை கட்டுப்படுத்துது. இந்த இறந்த செல்கள் உடம்புல அதிகமா தாக்கு இருக்கிறதுனாலதான் கேன்சர் வருது அப்படிங்கிற விஷயத்த இவ்வளவு நாளா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 24 வருஷமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு 2 விஞ்ஞானி கடைசியா இந்த வருஷம் அவங்க கண்டுபிடிச்சு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல இந்த டிஎன்ஏ இந்த ஆர்என்ஏவோட நேரடி கண்ட்ரோல் இல்ல, இடையில mRNA மைக்ரோ ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி தான் இறந்த செல்களை வெளியேற்றுது அப்படிங்கிறத இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. ஆனா எத்தனையோ வருடத்திற்கு முந்தி நம்முடைய சித்தர்கள் இந்த பீனியல் கிளாண்டை ஒழுங்கா வச்சுக்கிட்டா ஒரு மனிதனுக்கு கேன்சர் வராதுன்னு சொல்லி நம்முடைய காயகல்பத்திலே நம்ம கொடுக்குறோம். காயகல்பத்துல 4 விஷயம் பிரிவென்டிவ் கேன்சர்ங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்திருக்கோம். 1. 2வது நம்முடைய துரிய தவத்திலையும் சேர்த்திருக்கோம். உங்களுடைய மெலட்டோனின் தூக்கம் வருவதற்கு, ரீப்ரொடக்டிவிட்டி சொல்லக்கூடிய குழந்தை உற்பத்திக்கு, அதுக்கடுத்து நம்முடைய கேன்சரை நம்ம 2ஆம் நிலையில இருந்தா கூட, முதல் நிலை பாதிக்கப்பட்டு வந்திருந்தாங்களா கூட அவங்கள நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம காயகல்பமும் உடற்பயிற்சியும் உதவுதுன்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க முன்னாடியே அதை யோசிச்சு பண்ணியிருக்காங்களோ அப்பதான் மகரிஷி என்ன பண்ணாங்க, இந்த காயகல்பம் ஒரு விஷயத்த 30-50 வருஷம் கண்டுபிடித்து ஆராய்ச்சி பண்ணி கடைசியில கிடைக்குது. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய மனவளக்கலை என்பது முழுமை பெறுது. அதனாலதான் முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை அப்படிங்கிற வார்த்தை வந்ததுக்கு காரணம் உடல், உயிர், மனம், இந்த 3க்கும் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். சரி, இது மட்டும்தான் மகரிஷியா அப்படின்னு பார்த்தா அங்கதான் மகரிஷியோட ஆச்சரியம் அதிகமாவே இருக்கு. இதெல்லாம் அவரு வெளிப்படையா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா மகரிஷியோட இன்னொரு ஒரு உலகம், அந்த உலகம் தான் நாம ஒரு கொஞ்சம் நம்முடைய முந்தின ஃபர்ஸ்ட் செட்ல உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த உயிரை பயன்படுத்தி இந்த சித்தர்கள் செய்த ஒரு 3 விஷயங்கள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 கூடு விட்டு கூடு பாய்தல் சொல்லக்கூடிய விஷயம். இன்னொன்னு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த உடலை நம்முடைய சூக்கும பயணம் சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரல் டிராவல் சொல்லக்கூடிய இந்த உடலை வைத்துக்கொண்டே இந்த உயிரை பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் அவர்கள் எந்தெந்த இடத்துல பிரவேசிக்கணுமோ பிரவேசிச்சு அங்க தேவையான செய்திகள் எடுத்துட்டு வரக்கூடிய அந்த தூரதிருஷ்டின்னு சொல்லக்கூடிய தன்மையும் பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து 3ஆவதாக அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த உடலை 5 பௌதிகத்தையும் 5 விதமான தன்மையாக பிரிச்சு அதை என்ன சொல்றாங்க, விதேக சமாதின்னு சொல்லக்கூடிய முறையில இந்த 5 விதமா பிரிச்சிடுறாங்க. பிரித்த பிறகு யாரெல்லாம் எப்போதெல்லாம் வேண்டுகிறார்களோ, அவர்களை நினைக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். இதை வள்ளலாரை பத்தி நம்ம பார்க்கும்போது நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. மகரிஷி அவருடைய 42வது வயதுல மகரிஷி ஒரு பௌர்ணமி நாள், நான் திண்ணையில படுத்திருந்தேன், ஒரு 12:30 மணி இருக்கும். என் கால் மாட்டில் யாரோ உட்கார்ந்து இருந்தது போல இருந்தது. எழுந்து பார்த்தா நம்முடைய வள்ளலார் இருக்காரு. எனக்கு உடனே வள்ளலார்னு தெரிஞ்சோடனே அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு அவர் காலை நோக்கி நான் போனேன் அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு, அவரை நான் பார்த்தேங்கிறார். நீங்க நல்லா பார்க்கணும், வள்ளலார் மறைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் மகரிஷி சொல்றார் பார்த்தேங்கிறார். அவரோட வார்த்தைகள் நீங்க கவனிக்கணும், மகரிஷியோட வார்த்தைகளை ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். எல்லாமே அவருடைய மகரிஷியோட வாழ்க்கை வரலாறுலயே அவர் இந்த 3 மகான்களை பத்தி சொல்லியிருப்பார். 1 போகரை பத்தி சொல்லும் போது, துரியத்தில் நான் இருந்தேன், அப்போது என்னுடைய அதுக்குள்ள ஒரு அகக்காட்சியாக போகர் வந்தார். போகரோ என்று நான் அவரை கேட்கும் போது அவர் எனக்கு 4 வரங்கள் கொடுத்தார். இப்போ அவர் சொல்றாரு, துரியத்தில் நான் இருக்கும் போது என்னுடைய அகக்காட்சியா வந்தாருங்கிறார். அப்போ போகர் அவருக்கு காட்சியா தரல. ஆனா வள்ளலாரை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு, வள்ளலாரை நான் பார்த்தேன், அவர் பேசியதை நான் கேட்டேன். எப்படி
நான் வந்து உன்னோட ஒரு 10 வருடம் இருக்கிறேனப்பா, நீ இதை யாருமே வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. அப்ப எப்படின்னு பாருங்க, இங்க பார்த்திருக்காரு, அங்க அகக்காட்சியா பாக்குறாரு. அப்ப அவர்களா என்ன அடிப்படையில சமாதி அடைஞ்சிருக்காங்க, இவர் என்ன சமாதி அடைஞ்சிருக்காங்க, ரகசியத்தை நமக்கு சொல்லித்தர்றாரு மகர்ஷி. அப்போ இவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த சித்தர்கள் மகர்ஷி இருக்கும் காலத்திலே கேட்டாங்க, இந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாயறதுலாம் இப்போ ஒருத்தருக்கு நன்மை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்முடைய உடல் உயிரை பிரிச்சு எடுத்து அவர்களுக்குள்ள போய் பண்ணலாமான்னா மகரிஷி அது தப்புன்னு சொல்லல, தெரியாதுன்னு சொல்லல. ஆனா அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, அது வேண்டாம், நீங்க வாழ்த்தினாலே போதும், அவர்களுக்குரிய சிரமங்களை போக்கிக்கலாம், நீங்க வாழ்த்தையே பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க அப்படி கூடு விட்டு கூடு பார்த்து அவருடைய கருமையத்துக்குள்ள போனீங்கன்னா அவரோட பதிவுகளையும் நீங்க ஏற்க வேண்டியது வரும். எவ்வளவு ஒரு பாதுகாப்பா பேசுறாரு பாரு. வேண்டான்னு சொல்லல, தெரியலன்னு சொல்லல. அப்போ இந்த கலையை பத்தி தெரிஞ்சிருக்காம அவர் சொல்லியிருப்பாரா? நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு அது வேண்டான்னு நினைச்சார். அதனாலதான் அந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேணால. ஆனா சூக்கும பயணம்ங்கிற விஷயத்த மகரிஷி கொடுக்குறாங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பழைய பெரியவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 92 93 வரைக்கும் நினைக்கிறேன் அவர் வந்து சூக்கும பயணம் சொல்ல, அதாவது நம்ம உடல்ல ஜீவாந்த பெருக்க பயிற்சியை நல்லா சரியாக முறைப்படுத்தி பண்ணி, அதுக்கு பண்றதுக்கு என்ன அடையாளம், ஜீவாந்த பெருக்க பயிற்சி நல்லா பண்றோம்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருமே பண்றோம் தானே, நல்ல சிறப்பா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு என்ன அடையாளம்? என்னங்கம்மா? ஒண்ணு. இன்னொன்னு, அந்த நம்ம அந்த பயிற்சியில நமக்கு என்ன எந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம நல்லா அந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னங்கம்மா? சொல்லுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, நம்மாவே தானே. யாராவது வெளியில இருந்து வந்திருக்காங்களா என்ன? எல்லாமே நம்மளுக்கு தானே. ஆமா, அதெல்லாம் வந்து நம்முடைய ஜீவகாந்த பெருக்கம் உண்டாவதால என்னங்க, கான்சன்ட்ரேஷன் கூடும். அதாவது நம்ம அந்த பயிற்சியை முறைப்படி இவ்வளவு காலம் நம்ம அது காலம்லாம் கூட வேண்டாம், சரியா முறைப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு காட்டுறதற்கு ஜீவகாந்த பெருக்கம் எனக்குள்ள நிறைவாக பெற்று என்று சொல்றதுக்கு அடையாளம் என்ன? அதுதான் இப்ப ஒரு சிறப்பு. ஐயா சொல்றதும் ஒரு வித பலன் தான். ஆனா இன்னும் ஒண்ணு, அதுக்கடுத்து முகம். அப்ப நம்ம இங்க இப்ப இருக்கவங்கள ஒருத்தரையும் செக் பண்ண போறோம், முகம் பிரைட்டா இல்லைன்னா. யாரும் வீட்டுக்காரர் நினைக்கலன்னா முகம் பிரைட்டா தான் இருக்கும் பாருங்க அவங்க. ஏன்னா நம்ம பொறுத்தளவுக்கு எப்போ அந்த சூக்குமம் 51% விரிவடைதோ அப்ப நம்முடைய உருவம் அந்த கண்ணாடியில தெரியாது. இதுதான் நம்முடைய ஜீவகாந்த பெருக்க பயிற்சிக்கு உச்ச நிலை. இந்த நிலை வரும்போது மகரிஷி சொல்றாரு, அதை ஒன்றும் பெருசா நினைச்சுக்க வேணாம், உங்களுக்கும் இந்த கண்ணாடிக்கும் இடையில ஒரு புகை மூட்டம் மாதிரி வந்து உங்களுடைய உருவம் மறையும், அதை பெருசா எடுத்துக்க வேணாம். அப்படி வரும்போது கண்களை மூடி மீண்டும் அந்த உடல்ல வான்காந்தத்தை நிரப்பிக்கிங்கிறார். அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல, ஆனா அதுதான் நிறைவு நிலை. அந்த நிறைவு நிலை வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன எல்லா விஷயமும் ரொம்ப எளிமையா நம்ம கைவசப்பட்டுரும். நீங்க நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு உங்களுடைய மனதில இருந்து போகக்கூடிய செய்தி, உங்களுடைய தோற்றம், மற்றவங்க உங்கள்கிட்ட பேசிட்டு போனா ஏதோ சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கக்கூடிய எண்ணம், நீங்க போனா எந்த ஒரு காரியம் வெற்றி அடைவதா இருக்கட்டும், எல்லாமே நடக்கும். அப்போ அந்த நிலையை அடைந்தவர்கள் தான் என்ன செய்யலாம்னா அந்த சூக்கும பயணம் பண்ணலாம்னு கொண்டு வந்தார் மகர்ஷி. அதாவது இந்த பயிற்சியில தொடர்ந்து பண்ணி தன்னுடைய அந்த ஆற்றலை பெற்றவங்க அப்படிங்கிற ஒரு அளவுகோல் வச்சார். ஆனா என்னாச்சு, எல்லாருக்கும் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அதனால அந்த எல்லாரும் பயிற்சி பண்ணணும், அதை பண்ணணும்னு நினைச்சாங்களே ஒழிய யாருமே இந்த பயிற்சியில அந்த நிறைவடையல. நானும் பண்ண வரேன்னு வந்தப்ப அப்பதான் ஒரு சிக்கல் வந்துச்சு. என்னன்னா, நம்ம அந்த சூக்கும பயணம்னு சொல்லி இந்த உடலை பிரித்து அந்த நிறைவு இல்லாம பண்ணும்போது நம்முடைய உடல் சோர்வடையும், நமக்கு சில தேவையில்லாத குழப்பங்கள் இந்த உடலுக்கு ஏற்படும் சொல்லிட்டு அதை வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டார். எப்படி 13 தவங்களை 9 தவங்களா மாத்தினாரோ அதே போல பல விஷயங்களை வேண்டான்னு சொன்னாலும் சரி, அது மட்டும் இல்ல, யாராவது போய் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே மாத்திடுவார். அவரு அந்த முழு பலன் தருவதற்காக தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம 5 அழுக்க பண்பாடு ரொம்ப கஷ்டம் சாமி, ஞாயிற்றுக்கிழமை நம்ம தவம் நடத்துறோம், நம்மளால எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் உயிர்கொலை ஆகாது அப்படின்னா பாதிப்பாய் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு போயிடுவான். அதனால என்ன பண்ணாரு, 5 ஒழுக்க பண்பாடா கொஞ்சம் குறைச்சிக்கலாமா சாமி கேட்டாங்க. சரி என்ன செய்யறது, அவரு 2 ஒழுக்க பண்பாடா மாத்தி கொடுத்துட்டாரு. என்ன செய்யறது, இதை பத்தியே பேசல, வேண்டான்ட்டாரு. அப்ப என்ன, நம்ம மக்கள் எல்லாமே தெரியும், நம்முடைய ஓடுறது பறக்கிறதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எங்க போகுதுன்னு நமக்கு தான் தெரியும். ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது நாம எப்படி அங்க அவங்களுக்குலாம் ஒரு சங்கடம் வரும்ல,
அப்ப நாம தவம் பண்றதுக்கு லாயக்கு இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி கூட வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, வேண்டாம் அப்படின்ட்டு 2 ஒழுக்க பண்பாடே போதும். ஆனா அதுக்குள்ளே அடக்கமாகுது, சொல்லாம சொல்றது மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே நான் என்னுடைய உணவுக்காக உயிர் கொலை செய்ய மாட்டேங்கிற வார்த்தைய தூக்கிட்டு அந்த இடத்துல நான் பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்ப என்ன அர்த்தமா? அதே அர்த்தம். அதுதான் அவர்கிட்ட போகக்கூடாதுங்கிறது. பேசாம சொன்னதை கேட்டுக்கணும். அப்புறம் ஒரு தடவை பாருங்க, காயகல்பம் செய்யும் போது கொஞ்சம் குண்டானவங்க எல்லாம் அப்படி தூக்கி நிக்க முடியல. பாத்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு நின்று நம்ம இப்போ இருக்க ரஜினி படத்துக்கு ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு எல்லா ஆட்டமும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உடம்புலாம் அப்படி இப்படி இப்படி இப்படிங்குது. பாக்குறாரு, என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சாமி, பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கும் போது, சரி ஏதாவது இது வச்சுக்குங்க போது அப்ப செவரு இந்த மாதிரி இதுக்கு பண்ண முடியாது, நிறைய பேர் இருக்கும்போது ஒருத்தர் இப்படி ஆப்போசிட்டா நின்று அமைக்கி பிடிச்சாங்க. இதுல போனது வந்தது தள்ளிய விட்டுருச்சு. அத இது பாவம்னா அது அதுக்கு மேல பாவம். எப்படி நம்ம இந்த காயகல்பம் செய்யும் போது பண்ணுவோம் பாருங்க. நல்லா காயகல்பம் செய்து இந்த முதல் தடவை பண்ணும்போது நல்லா மூலபந்தம் பண்ணிக்க, நேர உச்சி கீழுங்க, திரும்பி நல்ல நாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு வாய் வழியா கம்பஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூலபந்தத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா லேசா ஒருத்தர் கண்ணை திறந்து பார்ப்பாரு. பக்கத்துல இருக்கிறது நம்மளை பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு மூலபந்தம் பிடுங்கி 1.5 வாரம் ஆயிடுச்சு. நமக்கு இப்பதான் நின்றுச்சா இல்லையான்னு வேற தெரியல. நம்ம சுச்சுவேஷன் இப்படி இருக்கு. கபாலபதியிலேயே அது வரும்போதே பல பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாரு மகிழ்ச்சி, சரி பேலன்ஸ் பண்ண முடியலையா விட்டுருங்க, செவுத்த ஒட்டி நின்றுக்குங்க. உங்களுக்கு செவுத்துக்கு இடையில 1/2 அடி கேப் வச்சுக்குங்க. கைகளை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ உயர்த்திக்குங்க. நல்லா கை சப்போர்ட் கொடுத்துக்குங்க. பாதத்தை உயர்த்தும் போது கையை உயர்த்தாது கொடுத்துட்டாரு. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, நம்மளுங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு நேரம் இல்லைன்னு செய்யறது இல்லையா. இதுக்குத்தானே வேணான்னாரு அவரு. இப்போ சாயந்தரமானா இந்த சாயந்தரம் பால் காய்ச்சறவங்களா, காப்பி போடுறோமா, அப்போ ஒரு காப்பி ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்றோமா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு செஞ்சிடலாம்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்படியே சோறாக்கணும், அதாக்கணும், இதாக்கணும்னு அப்படியே புத்தி போயிருது, செய்ய முடியல. வருத்தத்தோட சொல்றாங்களாம். என்ன சொல்றது இதுக்கு மேல? சரி சாப்பிட்றப்ப காயகல்பம் பண்றீங்களான்னு கேட்டா, கையில ஒரு வாய் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சாமி ஞாபகமே வருது. இதுக்கு என்ன செய்யறது? இப்படியே எல்லாத்துக்கும் சாக்கு போக்கே சொன்னா அந்த மனுஷன் என்ன பண்றாரு, மொத்தத்துக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னமோ பண்ணுங்கப்பா, உங்க வாழ்க்கை உங்க கையில, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்போ இந்த உடலுக்கு உடற்பயிற்சியும் கொடுத்து, இதுல இருக்கக்கூடிய எல்லா தெளிவுகளையும் கொடுத்துட்டு, அதுக்கு மனதிற்கு தியானம் கொடுத்து, காயகல்பம் கொடுத்துட்டு, இதுவும் போதாது, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நம்முடைய அகத்தாய்வு செய்ய நம்ம தயங்குறோம், அகத்தாய்வு பண்ண மாட்டேங்கிறோம். நம்முடைய ஜீவாந்த பெருக்க பயிற்சி அதனால கோபத்தால, ஆசையால, கவலையால நிறைய போகுதுன்னு தெரிஞ்சு, சரி இவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு என்ன பண்றாரு, ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு ஒண்ணு பண்ணி, அதன் மூலமாக எப்போதெல்லாம் உங்களுக்கு ஆற்றல் குறையுதோ அப்போ வான்காந்தத்திலிருந்து எடுத்துக்குங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரீமான பயிற்சியும் கொடுக்குறாரு. இதை விட என்ன செய்ய முடியும்? ஆனா அவர் அதெல்லாம் செய்வதற்கு நமக்காக கத்துக்க போகும்போது அவர் நிறைய விஷயங்களை கத்துக்கிறார். மகர்ஷி சித்தர்கள்ட்ட இருந்து பல அற்புதமான கலைகள்லாம் கத்துக்கிறார். ரசவாதம் கூட எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியாதுங்கிற வார்த்தை மகர்ஷி கிட்ட வர்றாரு. பாருங்க, ரொம்ப ஆச்சரியமானது. சமீபத்தில் உள்ள படிக்கிறேன். ராமாயணத்துல ஒரு காட்சி. மகர்ஷிக்கு ராமாயணத்துக்கு என்ன இருக்குன்னு நீங்க தாராளமா கேட்கலாம், ஒன்றும் குற்றம் இல்லை. மகர்ஷி ராமாயணத்துல நம்முடைய இவரு ராமரோட இதெல்லாம் மகர்ஷி படிச்சிருப்பாரா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஒரு ரசிப்புத்தன்மைக்காக படிச்சிருக்கலாம். ஆனா ஒருத்தர் கேட்கிறாரு, சுவாமிஜி இந்த பாத்தீங்கன்னா இந்த ராமரோட காவியத்துல ஒரு இடத்துல ஒரு காட்சி வருது, ராமர் காட்டுக்கு போயிட்டாரேன்னு சொல்லி பெண்கள் எல்லாம் அழுதாங்களாம். அதோட சேர்ந்து அங்கிருந்த அந்த ஊர் மக்கள்ல வச்சு இந்த பூவெல்லாம் அழுதுச்சான். இது என்ன சாமி எக்ஸ்ட்ரீமா இல்ல, பெண்கள் அழுதாங்கன்னா ஒத்துக்கலாம், பூ எப்படி சாமி அழுகும் அப்படின்னு கேட்டோடனே மகரிஷி பாருங்க ஒரு தயக்கமும் இல்லாம சொல்றாரு, பெண்கள் ராமன் மேல அவ ஒரு நல்ல ஒரு ராஜாவா வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க காலையில சாயந்தர நேரம் எல்லாம் பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு பட்டாபிஷேகம் நடக்கும்போது இந்த பூவை தலையில வச்சுக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இரவு பூரா விழாக்கோளம் பூண்டு கிடக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு காலையில அவர் பட்டாபிஷேகம் இல்லை, அவர் காட்டுக்கு போறாருன்னு தெரிஞ்சோடனே பெண்கள் அழுக ஆரம்பிச்சாங்க. அப்போ அவர்கள் கட்டி வச்சிருந்த பூ வாட ஆரம்பிச்சிச்சு. மனிதன் அழுதா அழுகை, பூக்கள் வாடுனா அது அழுகைன்னார். இந்த மனுஷனை என்னன்னு சொல்றது? நம்ம கம்பராமாயணம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா படிக்கலாம் பாரு கேட்டான். நீங்க வேதம் படித்தது இல்லைன்னு சொல்லுவார், ஆனா அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாரு, வேதத்தில் கூட உயிரை பற்றி விளக்கம் இல்லைன்னு பாரு. எப்படி சாமி நீங்க இதை படிக்காம சொன்னீங்க? அதுதான், அதை மீறி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, வேதத்தின் உட்பொருளாய் நான் இருக்கிறேன் பாரு, முடிஞ்சு போச்சா?
எதுக்கு இவர்கிட்ட போய் கிராஸ் கேள்வி, விட்டுற வேண்டிதான். டாக்டர்கிட்ட போய் கேட்கிறாரு, எங்க உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, நாங்களும் எல்லா பக்கமும் அறுத்து பார்த்தோம் சாமி, உயிரை காணாங்கிறாங்க. அவங்களையும் விடல அவர். எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி கேட்கிறாரு. ஒவ்வொரு விஞ்ஞானிகள்கிட்ட போய் கேட்கிறாரு, பாருங்க சூரியன்ல இருந்து வெப்பமே வரல, வெறும் அலைதான் வருதுங்கிறாரு. அவங்க எந்திரிச்சு குய்யோ முறையும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்பித்தானையா நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். சூரியன்ல இருந்து ஹீலியம், நைட்ரஜன் வாயுவும் இருக்கு, அதுல இருந்து வெப்பம் வந்துகிட்டு இருக்குன்னு தானே நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என்ன புதுசா சொல்றீங்க, எங்களுக்கு அதுக்கு விளக்க வேணும்னு போல்டன் யூனிவர்சிட்டியில கேட்கறாங்க சயின்டிஸ்ட். உடனே என்ன பண்றாரு, இதை பொதுமக்கள் முன்னாடி இந்த அறிவியலை பேச முடியாது, நான் உங்களுக்கு யூனிவர்சல் மேக்னட்டிசம் சொல்லக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன், அதற்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு 4 நாள் 2 மணி நேரம் அவங்களுக்கு எடுத்திருக்காரு. அவங்க அந்த யூனிவர்சல் மேக்னட்டிசம் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்ததுனாலதான் சயின்டிஸ்டுக மதரசிக்கு நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்போ இத்தனை விஷயங்கள் தெரிந்த இவர் எப்படி மற்ற மகான்கள் செய்த அற்புதங்களை நிகழ்த்தாம போனார் அப்படின்னு பார்த்தா, அதை அவர் எப்படியெல்லாம் மறைக்கணுமோ அத்தனையும் செஞ்சிருக்காரு. அவர் நிகழ்த்தி இருக்காரு. நிகழ்த்தின விஷயத்த ஏன் மறைக்கிறாருன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம இதுல ரமணர் எடுத்துக்குங்க, பெரிய அவர் ஞானி, ஏதோ தியானம் பண்ணாரு, அவரை விட்டுட்டாங்க. மீதி பல பேர் எடுத்துக்குங்க, எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு பூ வச்சு கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன? எல்லாருமே அவங்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய கணக்கம்பட்டி சாமி எல்லாம் கிட்ட போனா விரட்டி அடிப்பாரு. எத்தனையோ பேர் விரட்டப்பட்டு வந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்காங்க. ஆள் கிடையாது இல்ல, இப்போ விரட்ட மாட்டார்ல, ஆள் கிடையாது இல்ல. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க, போய் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மகான்கள் ஞானிகள் செய்ததை மகரிஷி செய்யாம இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது, கோடி சுவாமிகள்னு ஒருத்தர் பக்கத்துல இருந்தார், இதுக்கு பக்கத்துல, நம்முடைய ஆலியார் பக்கத்துல. அவரை ஒரு முறை மகரிஷி சந்திக்க மகரிஷி போறார். அப்ப போகும்போது அவர் காலையில இருந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார், உலகம் வரப்போகுது, உலகம் வரப்போகுது, உலகம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன மகரிஷி உலக சமாதானத்தை பத்தி பேசுறாங்களே, தனி மனித அமைதியிலிருந்து உலக சமாதானம் போகணும்னு பேசுறாரு. அதனால கோடி சுவாமிகள் அந்த ஞானி, ஆனா அவர் அந்த வார்த்தைகளையே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. மகரிஷி போய் பார்த்து பேசிட்டு வர்றாரு. அது ஒரு பதிவு கூட மகரிஷி கொடுக்கல. நமக்கு பெரியவங்க அவங்க கூட இருந்தவங்க மூலமா தெரியுது. அப்ப என்ன மகரிஷி கிட்டன்னு பாத்தீங்கன்னா, தனக்கு பின்னாடி தன்னை வெறும் அற்புதங்கள் நிகழ்த்திய ஒரு மனிதனாக தன்னை பார்க்க கூடாது. தான் ஒரு சாதாரண மனிதன், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இந்த சவால்களை கடந்து போவதற்கு என்னுடைய தவமும் என்னுடைய அறமும் தான் எனக்கு உதவணும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு இயற்கை மேல வரணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணாரு, அவர் நிகழ்த்திய பல விஷயங்களை அற்புதங்கள்னு சொல்லுவாங்க. அற்புதங்கள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா எடுத்தோடனே சொன்னார், அதாவது படிப்பறிவு இல்லாதவங்க, சின்ன குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் ஒரு தெய்வ நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக சில அற்புதங்களை பண்ணுவாங்க பெரியவங்க ஞானிகள். இப்போ எங்க ஊர்ல ஒருத்தர் ஓத சுவாமிகள் இருந்தார் திண்டுக்கல்ல. அவர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, நல்லா குப்பை கூடை, அந்த முனிசிபாலிட்டி குப்பையெல்லாம் போடுவாங்க, அந்த தொட்டி மாதிரி இருக்கும் பழைய காலத்துல. இப்பதான் ட்ரம் வச்சு அப்படி ஆட்டோமேட்டிக்கா தூக்கிக்கிறாங்க. அப்போ இது மாதிரி இருக்கும். அதுக்குள்ள என்ன செய்வார், அந்த குப்பையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு உள்ள போய் மேல பொருத்தி வைக்க சொல்லிடுவார். அந்த குப்பை பூரா எரியும், ஆனா உள்ளேயே இருப்பார். இந்த குழந்தைகள் எல்லாம் சுத்தி நின்று அவர் உள்ள இருக்காருன்னு கை தட்டி குச்சிட்டு இருக்கோம். நல்லா மேக்சிமம் எரிச்சதுக்கு அப்புறம் மேல லேசா இருந்தாலும் உள்ள மூச்சு திணறும், ஆனா கண்டுக்கவே மாட்டார், உள்ளேயே இருப்பார். டப்புன்னு என்ன செய்வார், பாதி அந்த ஒரு எரியறப்போ பேன்னு நிற்பார். எல்லாம் அந்த குழந்தைகள்லாம் சந்தோஷப்படும். குழந்தைகளை கூட விடல. அது போல சின்ன பழைய காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணி வண்டிகள் வச்சிருப்பாங்க, சின்ன வண்டிகள். 6 மணிக்கு மேல தண்ணி வண்டின்னு சொன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு. ஸோ சின்ன வண்டிகள்ல இந்த வாட்டர் எடுத்துட்டு போறது வச்சிருப்பாங்க, அது அந்த கட்டையில செஞ்சு வச்சிருப்பாங்க. வண்டிகள்ல இந்த மாடு இது பண்ணி தனியா வச்சிருப்பாங்க. அந்த வண்டிகள்ல வரக்கூடிய தண்ணியை அவ்வளோ பெரிய 50 லிட்டர் 100 லிட்டர் மேல இருக்கு அது பாட்டுக்கு. அதை மொத்தையும் அந்த டேங்க்ல பின்னாடி குச்சி வச்சு சொல்லி இருப்பாங்க. அந்த ஊர்ல திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா எவனுமே கொண்டு கொடுக்க மாட்டான் ஒரு காலத்துல, ஏன்னா தண்ணிக்கு கஷ்டப்படுற ஊர். அதனால அந்த கட்டையை பிடிங்கி விட்டு அத்தனை தண்ணியும் குடிச்சிருவாராம். அதுல இருக்க பெரிய ட்ரம்ல தண்ணி பூரா குடிச்சிருவாராம். குடிச்சு சாதாரணமா நடந்து போயிட்டு இருப்பாராம். இதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 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 தன் மீது தான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக ஏற்படுத்துற அற்புதங்கள்னு சொல்றாங்க. அப்படி மகரிஷி ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பெற முடியல, ஆனா நேரடியா பெற முடியல. இப்ப மாரியம்மாள் அவங்க பேராசிரியர் மாரியம்மாள்லாம் கொடுக்கும்போது பல பேர் கேஜி சாமி உட்பட பல பேர்லாம் பேசும்போதுதான் மகரிஷியும் அந்த விஷயத்த நிகழ்த்தி இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன் நிகழ்த்தி இருக்காருன்னா, இதுதான் சாதாரண மக்களுக்கு எப்படியாவது நாம உதவணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலை அவர் பயன்படுத்துறாரு. இப்ப பாத்தீங்கன்னா, நம்முடைய அன்னை தெரசாவை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, ஒரு குட்டி குழந்தை கூட தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு தியாகத்தின்
உருவம். அவங்கள இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கோ, தியாகம் கருணைன்னு எடுத்துக்கிட்டா அவங்களதான் நினைப்போம். அது இந்தியாவில் இருக்கவங்க. அந்த அம்மா எந்த நாடா வெளியில இருந்து நாடு வந்தா இருந்தா கூட அந்த அம்மாவை நினைக்கிறது நம்ம இந்தியா தான். ஏன்னா இந்தியாவுக்காக அவங்க பாடுபட்டாங்க. அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களுக்காக புனிதர்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அந்த பட்டம் எப்படின்னா, அவங்க இறந்த பிறகு, இருக்கும்போதே பல பேருக்கு, ஒரு சிலருக்கு இப்போ வாங்குறாங்க. ஆனா இறந்த பிறகு அவர்கள் 2 பேருக்கு, குறைஞ்சது 2 பேர்த்தோட கனவுல போய் அவர்களுக்கு ஏதாவது சொஸ்தப்படுத்துவதுன்னு சொல்லுவாங்க. நோய்கள் இருந்தா நோய்களை போக்குறது, அல்லது அவர்கள் மூலமா ஏதாவது அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு மிராக்கிள்ஸ் ஏற்படுத்துறது. அப்படி ஏற்படுத்துறதுக்கு அவங்க கனவுல வந்து சொன்னதை பக்கத்துல உள்ள ஒரு திருச்சபையில பதியணும். பதிஞ்சு அது உண்மையிலேயே நடந்துச்சுன்னா, இப்போ எனக்கு நோய் இருக்கு, என் கனவுல வந்து உன்னை நான் சரிப்படுத்துறேன்னு அன்னை தெரசா வந்து கனவுல சொல்லிட்டாங்கன்னா, அதை போய் இந்த மாதிரி அன்னை தெரசா எனக்கு வந்து என்னுடைய கனவுல வந்து சொன்னாங்கன்னு பதிஞ்சு வச்சிடறேன். அந்த நோய் முறைப்படி தீர்ந்துச்சுன்னா, இந்த நோய் எனக்கு தீர்ந்துருச்சுன்னு போய் சொன்னா, இப்போ அதை பதிவு பண்ணிக்கிறாங்க. இப்படி 2 பேருக்கு, குறைச்சது இப்படி 2 பேருக்கு பண்ணா அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க. அந்த அம்மா வாழும்போது செய்த காரியங்களை விடையா அவங்க இறந்த பிறகு செய்வாங்க. ஆனாலும் அந்த மத நம்பிக்கைகள் அங்க இப்படி இருக்கு. அப்போ இறந்த பிறகு அவரவர் வாழ்க்கையில நிகழ்த்தக்கூடிய அற்புதங்களை பாக்குறாங்க. இப்போ மகரிஷி மட்டும் இல்ல, எத்தனை மகான்களும் இந்த விஷயத்தை தொடங்கி இருக்காங்கன்னு பார்க்கும்போது நமக்கே தெரியுது. பாருங்க அடுத்ததுங்க, பாருங்க ஆன்மீகத்தில மேன்மை அடைவதர்கள் வேண்டியவங்க எப்படியாவது மற்றவங்கள நல்லவர்களாக மாற்றுவதற்காக இந்த சித்து விளையாட்டை யூஸ் பண்றாங்க. சித்துனா நம்ம சொல்லக்கூடிய மிரகல்ஸ் தான். இந்த ஒரு திடீர்னு பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு தன்மையை பண்ணி அவர்களை, அதை வந்து ஒரு பக்கம் கண்கட்டு தேய்மாங்க, ஒரு பக்கம் மகரிஷியை பொறுத்த அளவுக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் தெளிவா இருக்கிறாங்க. மனதின் திறம்தான் மந்திரம் சொல்லுவார். ஓகேங்களா? அதனால வந்து நம்மளால முடிஞ்ச அந்த அந்த தன்னுடைய திறமையை பயன்படுத்த மந்திரம், எந்திரம், தந்திரம் அப்படிங்கிற விஷயத்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படிதான் அவங்க செய்யறாங்க. அடுத்ததுங்க, சோ இயேசு வந்து முதல் முறையாக, ஏன்னா எல்லா மகான்களும் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இயேசு முதல் முறையாக அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சீடரோட வீட்டு கல்யாணத்துக்கு போறார். போகும்போது அங்க அவங்களுக்கு உணவு தீர்ந்து போச்சு, ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாங்க. அப்ப அம்மாவும் கூட வந்திருக்காங்க. சீடர்கள் வந்திருக்காங்க. இப்போ சாப்பாடு இல்லை. அப்ப அம்மாக்கு சொல்றாங்க, ஏதாவது பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப இயேசு கேட்கிறாரு. இயேசு மிக சாதாரண மனிதனாக கேட்கிறாரு, நான் என்னமா பண்ண முடியும், சாப்பாடு இல்லைங்கிறாங்கம்மா அப்படிங்கிறாரு. அப்ப உன்னால பண்ண முடியும், நீ பண்ணுங்கிறாங்க. அப்பதான் இயேசுநாதருக்கு தெரியுது, தாய் சொல்றாங்க, நம்ம கிட்ட ஏதோ ஒரு ஆற்றலா அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தவக்குன்னு என்ன செய்யறாரு, அவருக்குள்ள அந்த தந்தையை நினைச்சுக்கிறார், இறைவனை நினைச்சுக்கிறார். நினைக்கும் போது அவருக்கு ஒரு கட்டளை வருது, உன்னால பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி. அப்பதான் ஒரு 6 விதமான ட்ரம்முகள் கொண்டு வந்து வச்சு அதுக்குள்ள தண்ணிகளை நிரப்ப சொல்லி, அதுக்குள்ள என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தண்ணிகளை பூரா பலரசமா மாத்துறாரு. அந்த பலரசமா மாத்தி எல்லாத்தையும் குடிக்க வைக்கிறாரு. தன்னுடைய சீடர்களும் பசியாடுறாங்க, அங்க இருக்கக்கூடியவங்களும் அதை பாக்குறாங்க. அந்த மிரகல் அவர் நடத்தின மிகப்பெரிய ஒரு முக்கியம் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மகான்கள்ல அடுத்ததுங்க, சோ மக்கால முகமது நபிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து, முகமது நபியை பல பேர் சோதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க வந்து சொல்றதை நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அவரும் ஒரு அற்புதத்தை நடத்துறாரு. ஆனா அவரு நடத்தின அற்புதம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா என்ன பண்றாரு, மக்காவில் நம்பிக்கையற்றவர் அற்புதம் செய்ய சொன்ன போது அவர் அபு குபைஸ் மலையில் நின்று சந்திரனை 2 பகுதியா பிரிச்சு காட்டுறாரு. இதெல்லாம் எவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் பல பேர் மத்தியில அவருடைய மனதுக்குள்ள புகுந்து, அதுதான் அவர்களோட சக்தி. அதாவது சந்திரன் 2ஆக போறது இல்லை, பார்க்கிறவர்களோட விஷயத்துல. ஆனா நம்ம வடிவேல என்ன செஞ்சாருன்னு நமக்கு தெரியும். எல்லாம் பாருங்க, அந்த மலைக்கு பின்னாடி கடவுள் தெரியுறாரா இல்லையான்னு கேட்டாரு. ஒரு வகையில எங்கடா தெரியுதுன்னு கேட்டாங்க. இவர் தெரிஞ்சிச்சுன்னா 100 ரூபாய் நீ எங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்துடணும், இல்லைன்னா தொலைச்சுட்டேன்னு வந்து நிக்கிறாங்க. எல்லாம் பாருங்க, ஐயோ சாமி தெரியுறாரு, யாருக்கும் தெரியலையான்னு கேட்கிறாரு. அடுத்தவர் என்ன சொல்லுவாரு உங்களுக்கு தெரியும். சோ அதனால அவர் அப்படி பண்ணல, இவர் முறையாவே பண்ணியிருக்காரு, உண்மையிலேயே பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணிட்டு அவர் காட்டும் போதுதான் அவங்க நம்புறாங்க. அவங்கள நம்பிட்டு தான் அவங்க என்ன செய்யறாங்க, இனி ஒருபோதும் நாங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய வழியை பின்பற்றுறோம், எங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் கட்டாயம். இந்த கட்டாயம் தான் மகான்களுக்கு இந்த வேலையை செய்ய சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அதை ஒருபோதும் அவங்க தப்பா நினைக்கல. ஏன்னா கல்வி அறிவிற்றவர்கள் கொஞ்சம் இல்லை எஜுகேட்டட்னு சொல்லக்கூடிய விஷயத்திலையும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, இறைவன் மீது நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக அந்த வேலையை செய்யறாங்க. அதுல எந்த குற்றமும் இல்லை. இப்ப நம்ம ஆளுங்க மோடி மஸ்து வேலை செய்யறாங்க, அதாவது தந்திரம் பண்றாங்க, ஒருத்தருக்கு இது வரணும்னு சொல்றாங்க. அது கூட நம்ம இதுல வருது. மகரிஷி நம்முடைய சீடர்கள்ட்ட பல பேர்கிட்ட பண்ணதெல்லாம் மகரிஷியே பார்த்திருக்காங்க, அதற்கான சொல்யூஷன் சொல்றாங்க. அடுத்ததுங்க, இப்போ மகா பெரியவர் அவர் நடத்துற அற்புதத்தை கூட நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
உங்களுக்கு சில பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா வந்து ஒரு அழகான ஒரு புடவை, அந்த மாதிரி ஒரு பச்சை புடவை எடுத்துட்டு நல்ல ஒரு பார்டர் வச்சு ஒரு புடவை எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்து அம்பாளுக்கு சாத்துறதுக்காக காஞ்சி மடத்துக்குள்ள கொடுக்குறாங்க. கொடுத்தா அந்த அந்த வாங்கின உடனே அங்க இருக்கக்கூடிய ஐயர் என்ன பண்றாரு, அதை கொண்டு போய் யாகத்துல உள்ள போட்டுருங்கிறாரு. அந்த அம்மா முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் கடவுளை வணங்கிட்டு போயிட்டாங்க. போய் வரிசையில் நிற்கிறாங்க. பெரியவர் வந்து அப்ப சந்திரேஸ்வர சுவாமிகள் பெரியவர் இருக்காங்க. அப்படி தீர்த்தம் ஒருத்தர் கொடுக்குறாரு, அவர் குங்குமம் கொடுத்துட்டு இருக்காரு. கிட்ட அந்த அம்மா போகுது. அந்த மகான்களுக்குள்ள பெரிய அற்புதம் அதுதான். அவர்களுக்கு மற்றவருடைய எண்ணம் வந்து தாட் வேவ்ஸை பண்ணக்கூடியது. மகரிஷி கூட பண்ணியிருக்காரு, அதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஞானி கேட்கிறாரு, பெரியவர் கேட்கிறாரு, என்னம்மா அம்பாளுக்கு சாத்த வந்தது நெருப்புல போட்டாங்களேன்னு சொல்லி வருத்தமானு கேட்கிறாரு. அந்த அம்மா ஆமா சாமிங்குது. ஆனா அதுல பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டானது, ஏம்மா வருத்தம், பார்த்து பார்த்து நல்ல பார்டர் வச்சு புடவை எடுத்துட்டு இருந்தேன், அதை கொண்டு போய் நெருப்புல போட்டா எப்படிங்க. அந்த அம்மா பிரச்சனை என்னன்னு பாருங்க. யாகத்துல போட்டது தப்பு இல்லையாமா, அந்த பார்டரை வந்து சாமி கிட்ட பார்க்கணும்னு ஆசையா. இப்பதான் தெரியுது பெண்கள் ஏன் 2வது தடவை சுத்திட்டு வந்து சாமியை பாக்குறாங்கன்னு. முதல் தடவை சுத்தும் போது சாமி கும்பிடுறாங்க, 2வது தடவை சுத்தும் போது இந்த பார்டர் இந்த அம்மாவுக்கு மட்டும் எங்கதான் வாங்குறாங்கன்னே தெரியல, பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இவங்க இந்த புடவையை பாக்குறதுக்காக நிக்கிறாங்கன்னு இப்பதான் தெரியுது. இன்னொரு தடவை கும்பிட்டு வந்துடுறேன் வீட்டுல போவாங்க, இப்பதான் தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த தீபாவளிக்கு அந்த புடவை தான் வந்துடும், எப்படியாவது வந்துடும். கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டு விஷயம்னா கரெக்டா நம்ம திட்டினதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வீட்டு விஷயம் ஒண்ணு கூட ஞாபகத்துக்கு வராது, தெளிவா இருப்பாங்க. சோ இங்க அவரு பார்த்து இந்த மிரகளை பண்றாரு. அந்த அம்மா வருத்தத்தோட சொல்லுது, சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு தடவை போய் அம்பாளை தரிசிச்சுட்டு போங்கிறாரு. என்னடா சாமி சொல்றாரு, சரி கேட்போம் அப்படின்னு நம்ம போறாங்க. போயிட்டா திரை போட்டுருக்குது, உள்ளுக்குள்ள அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. அலங்காரம் முடியுது, ஸ்கிரீனை ஓபன் பண்றாங்க. இந்த அம்மா யாகத்துக்கு கொடுக்கப்பட்ட புடவை அங்க உள்ள சாத்தியிருக்கு. இத மகா பெரியவர் அந்த அம்மா கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரிய வச்சிருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். இல்ல போன புடவைய ஏதோ ஒரு மனநிலையில மாற்றி இங்க கொண்டாந்து தந்திருக்கலாம். இதுதான் வந்து இந்த மகான்கள்கிட்ட உள்ள பெரிய சிறப்பு. அப்ப நாம விரும்புறத உண்மையிலேயே நியாயமானதா இருந்துச்சுன்னா அதை எப்போதும் செய்வதற்கு அவங்க தயங்குவதே இல்லை. அதனாலதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அதை பாக்குறாங்க. அடுத்ததுங்க, சோ இவர் ரொம்ப முக்கியமான ஒரு இவர் வந்து சயின்ஸ்ல நிரூபிக்கப்பட்ட பல விஷயங்களுக்குள்ள வந்தவர். ஏன்னா மகரிஷி என்ன பண்ணியிருக்காரு, இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு வேணும். ஏன்னா மகரிஷி யாரும் பண்ணாதையும் பண்ணல, மற்றவங்க பண்ணியிருக்கிறதையும் பண்ணியிருக்காரு. ஆனா நமக்கு தெரியல, நம்ம கூட இருந்து அவரை நம்ம பார்த்துருக்காங்க பல பேர். அதுல இவர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கொண்டு போய் ஏதாவது ஒரு கர்ச்சீப்போ ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா நம்ம என்ன மனசுக்குள்ள உனக்கு பிடிச்ச பூவை நினைச்சுக்கோன்னு சொல்லிடுவாராம். இது உண்மையிலேயே பதிஞ்சது பால் பிராண்டன் போன்ற பெரியவர்கள் என்ன பதிவு பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களோட ஆவணப்படுத்திருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட விஷயம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கொடுத்துட்டு நம்ம நினைச்சிட்டா அந்த கர்ச்சீப்பை அவர் திருப்பி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திருப்பி கொடுத்தாருன்னா, நம்ம ஒரு மல்லிகைப்பூ நினைச்சிருந்தோம், இல்ல ஒரு தாளம்பூவை நினைச்சிருக்கோம், நம்ம ஆளுக சும்மா இருக்க மாட்டோமே, ஒரு வித்தியாசமான பூ தான் நினைப்போம். ஏன்னா அப்பதான் கிடைக்காது, அவர் நினைக்க மாட்டாருன்னு சொல்லி. ஆனா நம்மளோட என்ன தாட் வேல் இருக்கோ அதுதான் சொல்றது. மகரிஷியோட அலை இயக்கத்தை நீங்க அங்கதான் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனோட எண்ணத்தை இன்னொரு மனிதன் ஈஸியா ரிசீவ் பண்ண முடியும். இது ஓரறிவுல இருந்து தொடர்ந்து நடக்குதுங்கிறத வெளிப்படையா பாக்குறோம். ஆனா சுத்தவெளியிலிருந்து தொடங்கும் போதே அலை ரூபத்துலதான் எல்லாமே பரவுதுன்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் நமக்கு தெரியுது. அப்போ என்ன செய்யறாரு, இவர் கொடுக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி செய்யறாரு. இதே மகான் இன்னும் இதே மாதிரி மகான்கள் இன்னும் சில பேர் பண்ண பல விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் எல்லாமே சயின்டிஸ்டுக்கு முன்னாடி, மருத்துவர்கள் முன்னாடி ஆவணப்படுத்தப்பட்ட பல விஷயங்களை பதிவு பண்ணி நம்ம புத்தகங்கள்ல நம்ம தமிழர்களை இப்ப போட்டிருக்காங்க. நிறைய புக்குகள் வருது, ரொம்ப அற்புதமான புக்குகள்லாம் வருது. அதுல அடுத்ததுங்க, இப்போ நம்ம மகரிஷி கிட்ட வர்றோம். இதுல நீங்க பார்த்த மகான்கள் செய்த அந்த தன்மைகளை போல மகரிஷி என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை பண்ணியிருக்காரு, ஆனா அடையாளம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதான் ஒரு பெரிய விஷயம். எல்லா விஷயத்திலையும் எல்லா சமயத்திலையும் பண்ணல, அடையாளம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதை ஆச்சரியப்படுத்துறது என்னன்னா, அவருக்கு பின்னாடிதான் அதை உணரணும்னே அவர் ஏதோ இந்த பிரபஞ்சத்துக்கு கட்டளை போட்டு வச்சிருக்காரு. இருக்கும்போதும் யாரு இவ்வளவு அது அவ்வளவு தூரம் அவரை பேசவே இல்லை. போன பிறகுதான் ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்துறாங்க. சோ அந்த இடத்துல வரும்போது அடுத்ததுங்க, சோ மகரிஷி என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. இதை வந்து அவரு என்ன மாறாதுன்னு சொல்லக்கூடியதுல தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பாங்க. ஆனா அதை எழுதிட்டு அதை இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு அந்த இடத்துல ஒரு வாக்கு கொடுக்குறாரு. எப்படி, அந்த ட்ரெயினை நிறுத்திட்டாங்க, அவங்க தண்டையார்பேட்டையிலிருந்து எழும்பூர் நிலையத்துக்கு வரணும். அவரும் ஐயாவும் கூட வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்த பஸ் லேட் ஆகுது, போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, ட்ரெயின் போயிடும். வழக்கமா அந்த காலத்துல ஒருவேளை ட்ரெயின் கரெக்டா போயிருந்திருக்கும் போல, அதனால போயிரும்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா ட்ரெயின் நிக்குது ஸ்டேஷன்ல. அப்போ இவருக்கு முன்னாடியே ஒரு பஸ் ஏறும்போது நேரம் ட்ரெயின் போயிருக்கு, நம்ம எப்படி போக போறோம்னு அவர் வருத்தப்பட்டு சொல்றாரு. அப்ப மாதிரி சொல்றாரு, இல்ல ட்ரெயின் நிக்குங்கிறாரு.
நான் வந்து ட்ரெயினை நிக்கிறதுக்கான ஒரு வேலை செய்யன்னு சொல்லல, ட்ரெயின் நிற்கும் பாருங்க நம்ம போற வரைக்குங்கிறார். இவருக்கு எப்படி நிற்கும், இவ்வளவு லேட்டா போறமே அப்படின்னு சொல்றாரு. ஆனா போனா ட்ரெயின் நிக்குது, அவர் ஆச்சரியப்படுறாரு. ஆனா மகரிஷி என்ன செய்றாரு, அந்த ஆச்சரியத்தை இது காட்டிக்காம உள்ள போய் ஏன் ட்ரெயின் நிக்குதுன்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த இன்ஜெக்ஷன் பைப்ல ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிஸ்டன்ல வரக்கூடிய இன்ஜெக்ஷன் பைப்ல ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சு, அதனால நின்றுச்சுன்னாங்க. இப்போ அவர்கிட்ட அவர் சொல்லலாம்னு நினைக்கிறார் மகரிஷி. என்ன பாருங்க, என்னுடைய எண்ணத்தால இந்த ட்ரெயினை தாமதப்படுத்தினேன், அதுதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா சொல்ல போறேன்னு நினைக்கும் போது டக்குன்னு மகரிஷிக்கு இன்னொரு விஷயம் தோணுது. இந்த இவ்வளவு நேரம் இந்த ட்ரெயின் நிற்கும் போது உள்ள இருக்கவங்களை எல்லாம் பாக்குறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க போய் அடுத்த வண்டிக்கு போறதோ அடுத்த இடத்துக்கு போறதுலையோ இந்த அரை மணி நேரம் நின்றுச்சு பாருங்க. இதுல அவங்க பண்ண தவிப்புகளை, கஷ்டத்தை பாக்குறாரு. அப்ப யோசிக்கிறார், நான் ஒருத்தனுக்காக என்னுடைய எண்ணத்தை நான் சோதிக்கிறேங்கிற பேர்ல இத்தனை பேருக்கு வாழ்க்கையில நான் துன்பப்படுத்தியிருக்கிறேன். இனிமேல் என்னுடைய எண்ணத்தை எனக்கு என்னுடைய தேவைக்காக, அதான் ரொம்ப முக்கியமானது, என்னுடைய தேவைக்காக என்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. அந்த வாக்கு அவர் வாழ்க்கை பூராமே கடைபிடிக்கிறாங்க. ரெண்டாவதுங்க, அடுத்தது அதுக்கடுத்து மகரிஷி ஐநா சபையில நம்முடைய ஜவஹர்லால் நேரு என்ன பேச இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல இப்ப ட்ரம்ப் அங்க வந்து கை குலுக்கும் போதே ட்ரம்ப் கூட நம்முடைய மோடிஜி வந்து அவங்களோட விசிட்டர்ஸ் இதுல போய் கையெழுத்து போடும்போது நம்முடைய பிரதமர் போய் உட்கார போகும்போது அந்த உட்கார்ந்து கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போடும்போது நம்ம இங்க இருந்து பார்க்க முடியுது லைவ் டெலிகாஸ்ட்ல. ஆனா அந்த காலத்துல போயிட்டு அந்த விஷயம் வர்றதுக்கே லேட் ஆகும். ஆனா போறதுக்கு முந்தையே ஐநால நேரு இந்த ஆண்டு இந்த தேதியில இதைத்தான் பேசுவாருன்னு மகரிஷி எழுதி கொடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ்ட. அவங்க வழக்கம் போல மகரிஷி இப்படித்தானே பேசுவாரு அப்படின்ட்டு ஜாலியா விட்டுட்டாங்க. கரெக்டா எழுதி முடிச்சு அவர் கொடுத்தாச்சு. இப்ப அவர் என்ன பேசினாருன்னா, அப்ப ரேடியோல இதெல்லாம் வர்றது ரொம்ப சிரமம். அப்போ அதுவும் ஐநா சபை, வெளிநாடு, உள்நாடுனா கூட ஏதாவது வந்திருக்கும், வெளிநாடு ஒரு 3 நாள் 5 நாள் ஒரு வாரம் கழிச்சு அது பேப்பர்ல வருது அவர் என்ன பேசினார்னு. அந்த பேப்பரையும் மகரிஷி எழுதி கொடுத்த பேப்பரையும் ஒன்னா வச்சு நண்பர்கள்ட்ட காமிச்சு அண்டர்லைன் பண்ணி காட்டுறாரு. இவர் என்ன சொன்னாரோ அதுதான் நேரு பேசியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தன் எண்ணத்தின் மூலமாக நேரு அந்த இடத்துல என்ன செய்தியை பேசணுமோ அந்த செய்தியை மகரிஷி அவருடைய எண்ணத்தின் மூலமாக பேச வச்சிருக்கார் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறார். அதுக்கு அடுத்து சோ இதை வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு மகரிஷி எப்படி உணர்த்தினாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஆழியார்ல மகரிஷி உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கும் போது ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, எண்ணத்தின் வலிமையை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவர் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தவர், என்ன எண்ணம் வந்து ஒரு பௌதிக சக்தி மாதிரி செயல்படுமா, அடுத்தவங்களை நினைக்கிறதா உங்களால் நினைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் பொதுவா ஒரு அபிமானத்தில் உள்ளவர், பண்ண முடியுமே. மகரிஷி ரொம்ப கூலா, ஏற்கனவே இவர் தான் பயன்படுத்த மாட்டாரு, அதனால கவனமா சொல்றாரு, பண்ண முடியுமே அப்படிங்கிறாரு. நான் அதை நம்ப மாட்டேன், நீங்க எனக்கு ஏதாவது ஒன்று நிரூபிச்சு காட்டுங்க. சரி போங்க, நீ போயிட்டு வாங்க, நாளைக்கு வந்தோடனே உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன்ட்டார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, ஏதோ எழுதுறாரு, எழுதிட்டு மடிச்சு அந்த டிராவலை போட்டு மூடிட்டார். அவரு அந்த நண்பர் போயிட்டாரு. இது பொதுவா அவர் பாக்குறாரு, இவர் எழுதுனதான் பாக்குறாரு. அவர் போகும்போது அவர் போயிட்டாரு. அடுத்த நாள் சாயந்தரம் வர்றாரு. வரும்போது அந்த நம்முடைய ஆழியார் பக்கம் ஒரு மாம்பழம் விற்குது. மாம்பழத்தை பார்த்தோன்னே இவருக்கு சரி மகரிஷி கொண்டு வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை ஒரு பையில வாங்கிட்டு உள்ள வர்றாரு. உள்ள வந்தோடனே மகரிஷியை பாக்குறாரு. மகரிஷி வெளியில மாம்பழம் பார்த்தேன், உங்களுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த டேபிள் மேல வைக்கிறாரு. மகரிஷி சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு, அந்த டிராவை திறங்கிறார். திறக்க சொல்றாரு. உள்ள ஒரு பேப்பர் ஒன்று இருக்குல்ல, அதை எடுங்கிறாரு. எடுத்து பார்த்தா வரும்போது மாம்பழம் வாங்கிட்டு வரோம்னு எழுதியிருக்கு. அவருக்கு நிரூபிக்கிறார் மகரிஷி ரொம்ப சிம்பிளா. ஏன்னா இதை நம்ம பின்பற்றிடக்கூடாது, நம்முடைய தேவைக்காக நிரூபிக்க பயன்படுத்தக்கூடாதுக்காக அந்த மனிதருக்காக நிரூபிக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள் மகரிஷி வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. யாரும் நம்ம கிட்ட அங்கங்க ஆவணப்படுத்தப்பட்ட விஷயத்துல வச்சுதான் தெரியுது. அடுத்ததுங்க, சோ மகரிஷி 4:19 அந்த அவரோட முக்கியமா 1960 மகரிஷியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீதிமன்றம் ஆணை வந்து வருது, அவரோட சொத்து புறம் ஜப்தி செய்யப்படுது. அப்படி படும்போது அவருடைய வாட்சை கூட நான் கல்வி கேட்கவான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து ஒரு தெரிஞ்சவங்க அவங்க மகரிஷி இன்னொருத்தவங்களோட உதவியோட ஒரு குடிசை போட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நாள் நல்ல மழை, நல்ல புயல் வருது. மனிதர் வந்து என்னமோ தோணுது, உள்ள 2 பேர்த்தையும் எதையும் எடுக்க வேணா, கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வாங்கங்கிறாரு. இவங்க என்னன்னு கேட்கறாங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்க வாங்கன்னு கூட்டிட்டு எதிர போய் அந்த வீட்டுக்கிட்ட நிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்க கூரையிலிருந்து அத்தனையும் பிச்சுட்டு போகுது. அப்பையும் பாருங்க மகரிஷி சும்மா இல்லை, அதை அவர் அந்த அகக்காட்சியா பார்த்துட்டு அடுத்து தாமோதரன் ஐயா எழுதுறாரு. அப்படியே பேப்பர் தேடி ஒரு பழைய பேப்பர் எடுத்து ஒரு பென்சில்லையே எடுத்து அந்த பாட்டு எழுதுறாரு. இயற்கை என்ற பேராற்றல்காரனுக்கு எல்லாரும் எடுத்தாடும் காய்கள். அப்பயே எழுதின பாட்டு அந்த பாட்டு.
அப்போ அவர் அந்த ஒரு பாட்டு தான் மகரிஷியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக எழுதியிருப்பார். இந்த இயற்கையை பற்றி மற்ற பக்கம்லாம் தெய்வம் கருணை அன்புன்னு எழுதினவர் அந்த இடத்துல பேராற்றல்காரனுக்கு எல்லாரும் எடுத்தாடும் காய்கள்னு சொல்லுவார். அந்த இடத்துல அவரோட 2 விஷயத்தை நமக்கு சொல்றாரு. ஒன்று என்ன அப்படின்னா, இயற்கை என்ன நினைத்தாலும் அதை செய்யறதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இயற்கைக்கு முன்னாடி நாம அதோட ஒன்றுபட்டு வாழ்வதுதான் நம்முடைய இறை வழிபாடு. இயற்கையின் வழியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்திக்கிட்டா அதான் இறை வழிபாடை ஒழிய தேங்காய் பழம் வாங்கிட்டு போறது, உண்டியல்ல பணம் போடுறது, நம்ம அந்த பூஜை பண்றது இந்த பூஜை பண்றதுலாம் இறை வழிபாடு கிடையாது. இயற்கையின் வழியே அந்த இயற்கையின் வழியில் செல்வதுதான் இறை வழிபாடுங்க. அப்ப அதைத்தான் நமக்கு உணர்த்துறாரு. அதுக்கு அடுத்ததுங்க, சோ மகரிஷி இது உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், அது கொஞ்சம் வாழ்த்து பயணம்ங்கிற விஷயத்துல எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். அவர் ஒரு மாடி வீட்டுல நம்முடைய புலவர் கூட தங்கி இருக்காங்க. தங்கி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பைப் வழியா ஏறி ஒருத்தர் அங்க வீட்டுல தேடி பாக்குறாரு. இந்த மகரிஷி அந்த பக்கம் ரூம் பக்கம் இருக்காரு, இந்த பக்கம் புலவர் இருக்காங்க. அப்போ அங்க இருக்க ஒரு டைம் பிக்ஸ் தான் இருக்கு அந்த வீட்டுக்குள்ள. மகரிஷி ரூமுக்குள்ள என்ன இருக்கும், 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் தான் சமைச்சு கொடுப்பாரு, மகரிஷி சாப்பிடுவாங்க. அப்ப அந்த டைம் பிக்ஸ் இருக்குது, அந்த டைம் பிக்ஸ் எடுத்துட்டு அந்த போகும்போது இவர் பார்த்துட்டார். புலவர் பார்த்துட்டு ஐயோ திருடங்கிறாரு. அவர் அதுக்குள்ள இறங்கி ஜன்னல் வழியா பைப் வழியா இறங்குறாரு. மகரிஷி என்ன பண்றாரு, என்னன்னு கேட்டு வர்றாரு. இந்த திருடன் போறாரு. ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாரு, பைப்ல இறங்கிட்டு இருக்காரு. டைம் பிக்ஸோட இறங்கிட்டு இருக்காரு. மகரிஷி ஜன்னல் வழியா வாழ்க வளமுடன் இருக்காரு. ஏங்க உங்களை கூப்பிட்டது இதுக்கு தானா? ஏதாவது சத்தங்கத்தான் போடுவீங்க, பிடிச்சி இது பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன சந்து வழியா அந்த திருடிட்டு போறவனை போய் வாழ்க வளமுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அவருக்கு புரியல. இவர் கோபத்துல கேட்டாரு, முடிஞ்சிச்சு. ஒரு சில நாள் கழிச்சு அந்த மனிதர் வர்றாரு. ஆனா யாருன்னு தெரியல. ஏன்னா அவங்க இந்த திருட்டு தொழில் பண்ணும்போது ப்ரொஃபஷனலா அவங்க சில தலைமுறைகளா பண்றவங்க. அவங்க வெறும் உள்ளாடை மட்டும் போட்டுட்டு உடம்புலாம் எண்ணெய் தடவை இருப்பாங்க. அவங்க பிடிச்சாலோ இது பண்ணாலோ அந்த கருப்பா அந்த ட்ரெஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க அடையாளம் தெரியாம ஓடுறதுக்கா அப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவர் வந்துட்டாரு. இந்த டைம் பிக்ஸ் கொடுக்குறாரு. யாருன்னு தெரியல, என்ன ட்ரெஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டு வந்திருக்காரு. இப்ப டைம் பிக்ஸை கொடுக்குறாரு. பார்த்தோன்னே இவர் கேட்கிறாரு, இது உனக்கு எப்படி கிடைச்சுங்கிறாரு. நான் தான் அன்னைக்கு திருடிட்டு போனேன். இந்த டைம் பிக்ஸ்ல எப்பெல்லாம் அந்த இது அடிக்குதோ அப்பெல்லாம் வாழ்க வளமுடன் கேட்குது. எனக்கு இது வேண்டாம். அவரோட நிலைமை அப்படி. வாழ்க வளம்னு சொன்னா அது ஏதோ அவர் பயப்பட ஆரம்பிச்சார். ஏன் அப்படின்னா இந்த மனுஷன் ஜன்னல் வழியா சொன்னார்ல, அப்ப ஏதோ சாபம் தான் போல அது. இப்ப நம்ம வீட்டுல நம்முடைய மனைவி நல வேட்பண்ணைக்கு மாதிரி சொல்லுவார், 4 நாளைக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு மனைவியை நினைச்சு வாழ்க வளமுடன் சொல்லி பழகும், இல்லாட்டி நாக்கு அன்னைக்கு வராது. அவர் திருடனுக்கு சொல்லி கொடுத்ததை இங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, வீட்டுக்காரருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா மனைவிமார்கள் டக்குன்னு சொல்லிடுவாங்க, கணவன்மார்கள் மட்டும் இந்த அந்த அன்னைக்கு பாருங்க அவ்வளவு சிரிப்பா இருக்கும். நீங்க அதுல கலந்துக்குங்க. ஒரு பேரா ஒரு 2 பேரும் கணவன் மனைவியா முடியல அப்படின்னா சர்வீஸுக்கு வாங்க. ஆகஸ்ட் மாசம் நடக்கும், சர்வீஸுக்கு வாங்க. அங்க நடக்கிற நிகழ்ச்சி கூத்த மட்டும் பாருங்க. நிறைய ஆண்கள் கண்கள் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா முன்னாடி உட்காந்து பாக்குறாங்களே, முடியல, அவ்வளவுதான் நம்ம சொல்ல போனா. ஏன்னா அந்த அந்த டிரான்ஸ்கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தவம், காந்த பரிமாற்ற தவம் செய்யும் போது இதுவரைக்கும் உடலால மனதால ஏதோ ஒரு ஒப்பந்தத்தால வாழ்ந்தவங்க இப்ப உயிரால் அவர்களுக்குள்ள தொடர்பு அன்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த 2 பேர்த்துக்குள்ள அந்த மாற்றம், அந்த இதுவரைக்கும் வச்சு அந்த நம்பிக்கையெல்லாம் உதுத்துட்டு அந்த 2 பேரும் ஒருத்தருங்கிறத 2 உடம்பா நம்ம இருந்தா கூட ஒரு உயிர் அப்படிங்கிற உணர்வை மகரிஷி உணர்த்துற. அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. ஏன் குருவும் மனைவியும் அல்லது வாழ்க்கை துணை என்பவங்களும் இறைநிலையால கொண்டு சேர்க்கப்பட்டவங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பல இதுல மகரிஷி சொல்றாங்க. அதனாலதான் உலகத்துல நம்ம அம்மா விட்ட சாபத்தை விட, அம்மா ஒரு தாய் ஒரு மகனுக்கு விடுற சாபத்தை விட, தந்தை விடுற சாபத்தை விட, நண்பன் இருந்து வர்ற சாபத்தை விட மனைவியோட சாபமோ கணவனோட சாபமோ மிக 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 சிக்கலானது, ரொம்ப ரொம்ப சிக்கலானது. அதை ஒரே வரியில மகரிஷி சொல்லிடுவார். திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒற்றை தலைவலி, அதற்கு பிறகு கடைசியா ஒண்ணு சொல்லுவார். அப்படியே வரிசையா ஒவ்வொன்னா அந்த பாடல சொல்லிட்டு அடுத்து கடைசியா ஒண்ணு சொல்லுவாரு. வீட்டிலிருந்து கிளம்பிய வாழ்க்கை துணை நடக்கக்கூடிய விபத்து, இது வரைக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் சாபம் அது பழிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்லுவார். அப்போ இங்க என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, அவரை வாழ்த்துனதுனால அவர் மனசுல ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அதனால இந்த டைம் பிக்ஸ் ஓடும் போதெல்லாம் வாழ்க வளமுடன் வருது, இது வீட்டுல இருந்தா ஏதோ விளங்காம போயிருக்கு, அந்த கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ மகரிஷி என்ன சொல்றாரு, அதோட நிறுத்தல. மாரியம்மாள் எழுதுறாங்க, அவரை கூப்பிடுறாங்க மகரிஷி உள்ள கூப்பிட்டு,
இவா உட்காரு, ஏன் இந்த தொழிலை பண்ற பாருங்க. திருடன் திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டு போறான், அவன் மேல அந்த மனிதர் வச்சிருக்கிற அந்த அக்கறையை பாருங்க. அவன் கேட்கறாரு, ஏன் இந்த வேலையை பண்ற? இல்ல சாமி, எங்களுக்கு வேற தொழில் தெரியாது, இதுதான் நாங்க பண்றோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறார். பாக்கெட்ல இருந்த காசை, என்ன காசுன்னு தெரியல, எடுத்து கொடுக்குறாரு. இதை வச்சு ஏதாவது பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ வெளியே வந்தோடனே கேட்குறாங்க, மகரிஷிகிட்ட பேசிட்டு வந்தேன், இங்கே இருக்கவங்க கேட்குறாங்க, என்ன சொன்னாரு அப்படின்னப்ப, ஏதாவது திட்டி அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைச்சிருப்பாங்க போல, காசு கொடுத்து விட்டாருன்னு. அட பாவி, இந்த மனுஷன் திருந்தவே மாட்டாரா? திருடிட்டு போறவனா வாழ்க வளப்படம் சொல்றாரு, இந்த பக்கம் காசு கொடுத்து அனுப்புறாரு திருடருக்கு. இவர் என்னதான் பண்ணுவார்? ஆனா அந்த மனிதர் அந்த காசை வச்சு ஏதோ இந்த ரோடுகள்ல பேப்பர் பொறுக்கியோ ஏதோ பண்ணி ஒரு சாக்கு வாங்கி அதை பொறுக்கி, அதுக்கப்புறம் பல மாதங்கள் அந்த வேலையை செஞ்சு தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையானதை பண்ணிட்டு 3 மாதமோ 6 மாதமோ கழிச்சு மகரிஷி கிட்ட வந்து தீட்சை எடுத்தாருன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு ஒரு திருடர் சொல்லக்கூடிய நிலையில இருந்தவரை தன்னுடைய சீடனை ஆக்குறாருன்னா, நாம சீடனா இருந்து திருட போயிட்டு இருக்கோம். அடுத்தவங்களோட பயிற்சி, அவங்க செஞ்ச தன்மையெல்லாம் நாம வாங்கிட்டு இருக்கோம், சாபத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் வாழ்க்கையை திருந்தாரு, நம்ம எப்ப திருந்த போறோம் தான் தெரியல. கடவுள் தான் நமக்கு வழிகாட்டணும். ஏன்னா பயிற்சி செய்யுங்கன்னா இப்படியே பாக்குறாங்க. அதனாலதான் நான் எப்போதுமே பயிற்சி செஞ்சீங்களான்னு கேட்கறதே இல்லை. ஏன்னா அவங்க பாக்குற பாவத்தை பார்த்தா நமக்கு விட்டு போயிரும் போல. எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, சார் நான் பயிற்சி பண்ண என் ஃப்ரெண்டுகள்ட்ட எல்லாம் சொல்லி இப்ப எனக்கு பயிற்சி வர மாட்டேங்குது சார், அவங்க எல்லாம் பொறாமப்படுறாங்க போலன்னு. நீ என்ன செய்வீங்க இதுக்கு மேல? அதனால விட்டுற வேண்டிதான். நீங்க தயவு செஞ்சு பெண்கள்கிட்ட அதான் சொல்லுவேன், யாராவது பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு போன்ல கேட்டா ஆமா பண்ணுன்னு ஒரே வார்த்தையோட நிறுத்திக்கிங்க. ஏன்னா அவங்க நீங்க பண்ணலைன்னா கூட பண்ணுன்னு சொல்லுங்கன்ற நான். ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எதுக்கு கேட்கறாங்கன்னு இன்னைக்கு அவங்க பண்ணலன்னு அர்த்தம். ஆண்கள் கேட்கவே மாட்டாங்க, நாங்களாம் மிக யோக்கியர்கள், செய்யலைனாலும் கேட்க மாட்டோம், செஞ்சாலும் கேட்க மாட்டோம். ஏன்னா எதுக்கு வம்பு அவனை கேட்டுக்கிட்டு அப்படின்னு. அங்க வந்து அப்படி இல்லை. இன்னைக்கு செய்யலேன்னு வச்சுக்கோங்க, சாயந்தரமா போன் பண்ணி உள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு அந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு, நாத்தனார் வந்துச்சு, மாமியார் வந்துச்சு, போன் பண்ணிச்சு, ஒரே பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு, ஏங்கா பயிற்சி பண்ணியா? இதுதான் மெயின் கண்டென்ட்டே, படமே இங்கதான் ஓட போகுது. ஆனா மனசுக்குள்ள என்ன கேட்கறது, நான் அதை நேரடியா கேட்டா இந்த மாதிரி உண்மையை சொல்லி கொடுமேன்ட்டு மெதுவா கேட்டுட்டு தான் அங்க நிறுத்திட்டு, அப்பாடா இன்னைக்கு நல்லா தூக்கம் வரும். அந்த அம்மாவும் பண்ணல, அவ்வளவுதான். இது எப்ப வந்துச்சுங்க? ஸ்கூல் காலத்திலே வந்துருச்சு. இன்னைக்கு கூட ஒரு ஸ்கூல்ல பேசிட்டு தான் வர்றேன், அந்த ஸ்கூல் காலத்திலே வந்துருச்சு. சம்மு கணக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, போன் பண்றது, என்னடி அந்த சம்மு என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கு? அப்படியா? ஆமா நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் சாய்ஸ்ல விட்டுறலாம்னு நினைக்கிறேன். ஆமா நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். ரெண்டும் என்ன அர்த்தம்னா, நீ படிக்காம இரு, அப்பதான் நான் மார்க் உன்னோட கூட வாங்க முடியும். இந்த பொண்ணும் படிச்சிருவான். அந்த பொண்ணு, இவ என்ன அவ முடியாது, ஆமா விட்டுறலாங்கிறாள, நம்ம படிச்சுக்கணும், ஒருவேளை கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம், அவன் நம்மளோட ஒரு மார்க் கூட எடுத்துருவான். இது நம்மாலு நல்லா விளையாண்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமா வருவான், என்னடா மச்சான் பயங்கர கஷ்டமா இருக்கு, விட்டுரு, நீயும் விட்டுரு நானும் விட்டுரு. ஏன்னா 2 பேரும் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சார் எதுவும் கேட்க மாட்டாரு, என்ன சார் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான்னு சொல்லிடலாம். ஆனா பிள்ளைய பாத்தீங்கன்னா மார்க் அந்த போட்டு வரும்போது இப்படி எட்டி பார்க்கும், என்ன தெரியாதுன்னு சொன்ன, எழுதியிருக்க, நீ தான் தெரியாதுன்னு சொன்ன, நீ தான் எழுதியிருக்க. அதுதாங்க பிள்ளைங்கள்ட்ட உள்ள சிறப்பு. என்னன்னா, அறிவை இன்னொரு தன்னுடைய நண்பர் தன்னுடைய தோழியாக இருந்தாலும் அவளை விட ஒரு மார்க் அறிவுல நம்ம வளரணும், மார்க் வாங்கணுங்கிறதுல பெண்கள் திடமா இருப்பாங்க. அதனாலதான் எப்போதும் பெண்கள் வந்து எப்போதும் அந்த விஷயத்துல அவங்க நல்ல படிப்பையும் நல்ல இதையும் கொடுக்கறது, இறைவனே அவங்களுக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுத்துருக்காரு. அது இல்லாம அவங்க அதை பண்றாங்க. ஆனா பசங்களை பொறுத்த அளவுக்கு புரியலன்னா படிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ரிஸ்க். அதனாலதான் புரிஞ்சதை படிக்க வைக்கிறதுக்கு எப்படியோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ மகரிஷி அப்படி செஞ்சு அந்த மனிதனோட வாழ்க்கையை மாத்துறாரு. அந்த மிருகெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க, எல்லாமே மிக சாமானியர்கள்ட்ட நடந்திருக்கு. ஒரு பெரிய ஆளுகிட்ட மகரிஷி எதையும் பண்ணல, மிக சாமானியமான ஆளுங்க. அதனாலதான் அவங்களோட அட்ரஸ் நமக்கு கிடைக்கல, அவங்க வந்து சொல்லல. இப்ப நமக்கு மாதிரி யாருக்காவது நடந்துச்சு அப்படின்னா நாம என்ன செய்வோம், ஒரு பொது மேடையில ஒரு பெரிய இடத்துல பண்ணிடுவோம். அதை செய்யல அவர். அப்படியே செய்தாலும் அவங்கள சொல்ல விடாம பாத்துக்கிட்டார், அது நடந்திருக்கு. அடுத்தது பாருங்க, மகரிஷியோட ஆன்ம சேர்க்கை, பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் சொல்லக்கூடிய மகரிஷியோட அந்த வள்ளல் பெருமான் 19 அவரோட மகரிஷியோட 1953 42வது வயதுல அவருக்கு வந்து சேர்ந்தார். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். அவர் அடைந்த அந்த ஆன்ம சேர்க்கையும் மகரிஷிக்கும் அந்த சித்து அவர் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா வள்ளல் பெருமான் அஷ்டமா சித்திகளை பண்ணவர். அவர் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒளி உடம்பாக தன்னை மாற்றிக்கொண்டார். ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நிறைய யூடியூப்ல கான்ட்ராவர்சி போயிட்டு இருக்கு, நம்ம அதுக்குள்ள போக முடியாது, சொல்லவும் முடியாது. ஆனா அவரோட இறப்பை பற்றி பல சந்தேகங்கள் எழுந்து கொண்டே இருக்கு.
ஆனா அதற்குரிய தீர்ப்பை மகரிஷி தெளிவா எழுதியிருக்காங்க. நந்தனுக்கு என்ன நடந்தது, வள்ளலாருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத மகரிஷி எழுதியிருக்காங்க. அதை கூட ஒரு யூடியூபர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வேதாத்திரியத்துல அப்படி சொல்றாங்களாம், ஆனா அப்படி இல்லை வள்ளலாருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மை பொறுத்தளவுக்கு யார் எப்படி செய்தாலும் சரி, வள்ளலார் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். என்னங்க? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன். என்ன சொல்றாரு அவரு? அதுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் அவர் சொன்ன இறுதியான விஷயம் என்னன்னா, இந்த உடம்பிலிருந்து நான் செய்ய வேண்டியதை செய்ய முயற்சி பண்ணேன், எனக்கு பல தடைகள் இருந்தது, அதனால இந்த உயிரை இந்த உடலை விட்டு கட்டி சோற விட்டுட்டேன், இம்பைப் பண்ணிட்டேன், இனி யார் உடம்புல இருந்து வேணாலும் அதை செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டினார். ஸோ அதுதான் அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதற்கு பிறகு மகரிஷி கிட்ட அந்த பாடல்கள், மகரிஷி கிட்ட கொடுத்த அந்த பல விஷயங்கள் வர தொடங்குச்சு. அடுத்ததுங்க, ஸோ லோகாம்பாள் உடல்ல இருந்த ஒரு ஆன்மா, இது நம்ம ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அவங்க கூடையே ஒரு ஆன்மா இறக்கும் வரை ஒரு ஆன்மா இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த ஆன்மா மகரிஷிக்கு இந்த பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை என்பதை மகரிஷி கற்றுக் கொடுத்ததே அந்த ஆன்மா தான் ஒரு பகுதியில். இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டா, பல பின்னாடி பார்க்கிறோம், பல மகான்களோட ஆன்மாக்கள் மகரிஷி ஏதாவது ஒருத்தர் மூலமாக நேரடியா சந்திச்சுட்டு போயிருக்கு. மகரிஷிக்கு பல அந்த அந்த சித்து விஷயத்துக்குள்ள கொடுத்துருக்கு. ஆனா அதை தான் அப்பப்ப அங்கங்க கொடுத்துட்டாரு. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா தனார்சன சங்கல்பமே அப்படிப்பட்டதுதான், மகரிஷிக்கு கொடுக்கப்பட்டதுதான். 1.25 வருஷம் அதை மறந்துட்டேங்கிறாரு. அதுபோல வள்ளலார் தன் உடம்புல வந்ததையும் மகரிஷி 42 வயதுல அவருக்குள்ள வர்றாரு. ஆனா 43 வயசு வரைக்கும் மகரிஷி அதை அவருக்கு மறந்துட்டார். ஏன்னா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவர் வேற சொல்லிட்டாரா, அம்மா கிட்ட கூட அவர் சொல்லல, லோகம்பாட்ட கூட மறந்துட்டார். மறந்துட்டு ஒரு சமயம் தோணுது, என்ன நம்முடைய பாடல்கள்ல சில வித்தியாசங்கள் தெரியுது, உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஆற்றுப்படை மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கும் போதுதான் தனக்குள்ள வள்ளலார் சொல்லிட்டு போனாரே அப்படிங்கிறத உணர்றார். எந்த அளவுக்கு சாமிஜி பாருங்க, ரொம்ப சாமானிய மனிதனா இருக்கார். உடம்புக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாருங்கிறத உணர்ந்து கூட அதை அவர் என்ன செய்யறாருன்னா நமக்கு சொல்றார். என்னன்னா, நீங்க அவங்க உங்க மூலமா ஒரு அற்புதத்தை நிகழ்த்துன்னு காத்துட்டு இருக்க கூடாது, என்ன அவங்க செய்யணுமோ அதை செய்வதற்கு அனுமதிக்கணும். நாமளும் ஒரு ஆசிரியரா இருந்தோம்னா அதைத்தான் செய்யணும். நல்ல தத்துவத்துல தெளிவடையணும், மீண்டும் மீண்டும் படிக்கணும், எழுதி பார்க்கணும், மகரிஷியோட ஸ்பீச் எல்லாம் கேட்கணும். ஒரு விஷயத்தை எடுத்தா அதுல எந்த சந்தேகம் இல்லாம படிச்சு வச்சுக்கணும். படிச்சு வச்சுட்டு அதை எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ கதைகள் மூலமாக குழந்தைகளுக்கு, இதுக்கு எப்படியோ ஒரு விதமா நம்ம சொல்ல முடியும். இது 2வது, நல்லா சொல்ல கத்துக்கணும். 3வது, நம்ம முன்னாடி இப்படி மேடையில நின்னோம் அப்படின்னா நம் மூலமாக குரு உங்களுக்கு அந்த வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்றதுக்கு நம்மை பயன்படுத்த குருவை அனுமதிக்கணும். இதுதான் 3வது ஒரு ஆசிரியரோட அற்புதமான வேலை. அதாவது நான் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கேன், குருவே நீங்க என் மூலமாக இந்த மக்களுக்கு இந்த ஆன்மாவிற்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா என் மூலமா சொல்லுங்க, நான் நிராயுதபாணி ஆகணும். ஆனா தான் உங்களுக்கு உங்களுடைய ஆன்மாவுக்கு தேவையான அந்த செய்தி எல்லாமே அதை வரும் உங்களுக்கு. ஸோ அதை நல்லா உணர முடியும். அப்போ இங்க அம்மாவுக்கு பல விஷயம், அப்ப அம்மாவோட உடம்புல அது இருந்தது. அம்மா இறக்கும் வரை அந்த ஆன்மா அவர் விட்டு போல. அம்மா இறந்த அன்னைக்கு கூட மகரிஷி சொல்றாரு, அந்த ஆன்மா அம்மாவோட வாழ்ந்து நிறைவா தன்னுடைய பதிவை போக்கிருச்சு, அதனால இப்ப அம்மாவை விட்டு அது விலகுதுன்னு சொல்றாரு. அதாவது அம்மாவோட ஆயுள் காலத்தை நீட்டிச்சது கூட அந்த ஆன்மாங்கிற அர்த்தத்துல அவர் பேசுறாங்க மகரிஷி. அடுத்ததுங்க, இப்போ நாம இதே மாதிரி ஒரு நிலை மகரிஷிக்கு 1976ல டெல்லியில வருது. டெல்லியில மகரிஷி ஒரு பேர் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா இப்ப அவங்க வரும்போதெல்லாம், அதாவது மகரிஷி டெல்லிக்கு போறாரு, டெல்லி பக்கம் போறாரு, எங்க வெளிநாடு போகும்போது டெல்லி போயிட்டு போவாரு, இந்த மாதிரி அந்த கனெக்ஷன் பிளைட்டை பொறுத்து போறாங்க. அப்ப டெல்லி போறது மேக்சிமம் நம்ம மன்றத்துக்காக போறாரு. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு 2 கணவன் மனைவி வர்றாங்க. சுவாமிஜி, எனக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, நல்ல ஆன்மா தான் நம்ம கிட்ட வரும், தீட்சை எடுத்துக்கிட்ட நம்ம கிட்ட, கெட்ட ஆன்மா வராதுன்னு சொன்னீங்க. பட் இந்த ஆன்மா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட தொணத்தொணன்னு நீங்க வர்றீங்க, உங்கால் வர்றாரு உங்கால் வர்றாருன்னே சொல்லிக்கிட்டே இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, இதை பண்ண விட்டு போய்க்கிருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் மகரிஷி என்ன பண்றாரு, அந்த உட்கார வச்சு அந்த ஆன்மா கிட்ட பேசுறாரு. பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை பத்தி பேசுற இடம் எந்த இடம்? கேரளால மட்டும்தான் நடக்குது. கேரளால மட்டும்தான் அந்த ஆன்மாவை ஓட்டுவதற்காக அந்த இடத்துல நடக்குது. அந்த கோயில் பேரு உங்களுக்கு தெரியும், எந்த கோயிலுங்க? என்னங்க? சோட்டானிக்கரை. ஓகேங்களா? அந்த இடத்துல மகரிஷி சொல்றாரு, அந்த இடத்த பத்தி சொல்றாரு. பாருங்க, இங்க பேசுனதாக சொல்றாங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மகானோட ஆன்மாவோட தன்மையோ சோட்டானிக்கரையில, அல்லது அவர்களுடைய உள்ள வச்சிருக்க அந்த தகடுகளோட அந்த 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 வைப்ரண்டோ, இந்த சக்தி தான் அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை வெளியே வர வைக்கும்னு சொல்றாரு.
சோட்டாணி கரையில இப்படி சொன்ன மனுஷன் இங்க டெல்லியில பார்க்கும்போது அவருக்கு எதிராக உட்கார்ந்துருக்க உள்ள இருக்க ஆன்மா பேசுதுன்னா என்ன அர்த்தம்னு யோசிச்சுக்கணும். இவருக்கு எந்த தன்மை இருக்குன்னு நம்மகிட்ட எப்படி மறைமுகமா அதை நமக்கு சொல்லாம சொல்றாரு பாரு. அப்ப எல்லாத்தோடையும் நம்மை பார்க்கும்போது சாமானிய மனிதர்களை பார்க்கும்போது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல ஆன்மாவையும் அவரால் பார்க்க முடிஞ்சிருக்கு, கெட்ட ஆன்மாவையும் பார்க்க முடிஞ்சிருக்கு. இதற்கு இன்னொரு பதில் என்னன்னா, மகர்ஷி கேட்பாங்க, சுவாமிஜி சோல் அட்டாச்மெண்ட் பண்ணவங்க நம்ம கிட்ட வந்தோம்னா நமக்கு பாதிப்பு வருமான்னு கேட்கறாங்க. அப்ப மகர்ஷி 2 பதில் சொல்றாரு. முதல் பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி வராது, அவர்கள் நம்ம முன்னாடி நின்று பேச மாட்டாங்க, நம்ம மன்றத்துக்கே வந்தாலும் அவர்கள் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, அவர்கள் நம்மகிட்ட விட்டு கடந்து போயிடுவாங்க, இது சொல்றாரு. அடுத்து அவர் ஒன்று சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் அந்த மாதிரி தொந்தரவுகள் அட்டாச்மெண்ட் வராது, தொந்தரவுகள் வராம இருக்கிறதுக்கு உங்களுடைய மன அலைகளை 8ல வச்சு பழக்குங்கிறார். 2 சூட்சுமம் சொல்றாரு. அதாவது சில இடத்துல டெம்பரவரியா நம்மளை பாதிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உங்களுடைய மன அலை சாதாரண மனித மன அலைக்குள்ள இருந்தா நீங்க 8ங்கிற ஃப்ரீக்குவன்சில, அதாவது துரியத்தில் நின்று நின்று பழகுங்கள். அப்போ மற்ற ஆன்மா மற்றவரோட எண்ணம் நம்மளை பிறர் மன தூண்டுதல்னு சொல்றோம் பாருங்க, அது கூட நம்மளை அட்டாச் ஆகாதுங்க, பாதிக்காதுங்க. ஸோ 2 பதில் சொல்றாரு. அப்போ இங்க என்ன செய்யறாரு, அந்த ஆன்மா கிட்ட பேசுறாரு. அதாவது ஒரு விஷயத்தை வச்சுதான் இன்னொரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த இங்க சொல்றாரு, அதாவது என்ஜின்ல ஒரு விஷயத்த சொல்றாரு, பின்னாடி டிடிஆர்ட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்படிதான் நம்ம நினைச்சு பார்க்கும்போது அந்த செய்தி கிடைக்குது. ஏன்னா இதை நம்ம பேசும்போது எங்கேயாவது கேட்கும்போது மற்றவங்க பேசும்போது இது 2ஐயும் இணைக்கி போகும்போது தான் இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் பல பெரியவர்கள் சொல்லும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு வரும். இதுல கூட ஒரு விஷயம் நான் நடத்தும் போதே ஒரு இடத்துல வந்துச்சு, அதையும் சொல்றேன். இப்போ என்ன பண்ற, அந்த ஆன்மா சொல்லுது, இந்த உடம்புல நாங்க காத்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் உங்களை தேடி ஒருத்தவங்க வருவாங்க. எப்படி சொல்லுது பாருங்க அந்த ஆன்மா, அந்த எதிர்கால தன்மையை சொல்லுது. உங்களை தேடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க தீர்க்க முடியாத நோய்க்காக வருவாங்க. அப்ப என்னைய நினைச்சுக்கிட்டு ஒரு வெத்தலையை இடது கையில வச்சுக்கிட்டு என்னைய நினைச்சுட்டு அந்த வெத்தலையை கொடுங்க, அதை சாப்பிட்டா அவங்க உடம்பு தேறிடும்னு அந்த ஆன்மா சொல்லுது. யோசிச்சு பாருங்க, யாருக்காகவோ ஒரு விஷயத்தை சரி பண்றதுக்கு யாரோட உடம்புலயோ இருந்து அது இவர்கிட்ட கொடுத்தா தான் அந்த வேலையை செய்வார்னு காத்திருக்கு. எப்படியெல்லாம் இந்த மனிதர் மேஜிக் பண்ணியிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மகரிஷிக்கு பின்னாடி நிழல் போல நம்ம சில விஷயங்களை யோசிச்சோம்னா மகரிஷி நிகழ்த்தியிருக்க அற்புதங்களை நாம எடையிட்டே பார்க்க முடியாது. ஆனா மிக மிக சாதாரண அற்புதங்கள், மிக மிக சாதாரண, ஆனா விளைவை பொறுத்தா பெரிய அளவுல இருக்கு. அப்போ அவர் மகரிஷி என்ன சார் ஓகேன்னு சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டாரு. வழக்கம் போல இதையும் மறந்துட்டார். 2-3 மாசம் ஆச்சு. வழக்கம் போல டெல்லி போறாரு. அங்க போனோடனே ஒரு அம்மா, ஒரு கணவர் அவங்க மனைவியை கூப்பிட்டு வர்றாங்க. சுவாமிஜி இந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி என்னுடைய கரு நிற்க மாட்டேங்குது, உருவாக மாட்டேங்குது. அவங்களுக்கு ஏற்கனவே பிரெக்னன்சியாக இருந்த மாதிரியே இருந்தாங்க, போய் செக் பண்ணும்போது பிரெக்னன்சி இல்லைன்னாங்க, அவங்களுக்கு ஆக மாட்டேங்குது, ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அப்படிங்கும்போது மகரிஷி சொல்றாரு, இப்போ தான் நிறைய மருத்துவ முறையில் வந்துருச்சுலம்மா, டெஸ்ட் பேபி அதுன்னு வந்துருச்சுல, எதாவது கையாளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறார். இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க அப்படிங்க. ஏமா நீங்கள் போகக்கூடாதுன்னப்ப அவங்க அழுகுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது போய் அடுத்து போய் சுத்தி இருக்கவங்களாம் அவங்கள கேட்டு எப்படி லோகாம்பாலை வருத்தினாங்களோ அது போல வருத்தி இருக்காங்க. அதனால அந்த அம்மா அப்படி நிக்கிறாங்க. இந்த மகான்கள்ட்ட உள்ள பெரிய விஷயம் அதுதான். அந்த உருகி நிற்கும் போது உடனடியாக என்ன பண்றாங்க, தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி எப்படியாவது அவங்க சால்வ் பண்ண முயற்சி பண்றாங்க. அப்படி மகரிஷி யோசிக்கும் போது அந்த வெத்தலை ஞாபகம் வருது. இதுக்குத்தான் இந்த ஆன்மா நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்குன்ட்டு டக்குன்னு ஒரு வெத்தலை, யாரும் எதிர்பார்க்கல, ஒரு வெத்தலையை கொண்டு வாங்கங்கிறாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க. மகரிஷி எப்போ மோடி மஸ்து வேலையை ஆரம்பிச்சாரு, வெத்தலையை கொண்டு வாங்க, மத்தவங்க தானே செய்வாங்க அந்த வெத்தலையில சுண்ணாம்பு போட்டு பாக்குறது, அந்த அந்த கர்மாந்திரம்லாம். இவர் எதுக்குடா வெத்தலை கேட்கிறாரு, ஒருவேளை தான் மந்திரிச்சு கொடுக்கும், மந்திரிக்க மாட்டாரே இவரு அப்படின்னு பார்த்தா இடது கையில வச்சுக்கிட்டு அந்த இதை பார்த்து அப்படியே அந்த அந்த ஏற்கனவே அந்த மகானோட ஆவியை நினைச்சு அதை மடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அந்த அம்மாவுக்கு 2 மாசம் சரியாகுது, நம்ம பிரெக்னன்சி ஆகிறாங்க. அடுத்து போகும்போது இந்த விஷயம் வருது. பார்த்தவங்க கேட்கறாங்க, சுவாமிஜி என்ன மந்திரம் உபயோகப்படுத்துறீங்கன்னு. இல்லை நம்ம ஆளுக்கு உடனே தெரிஞ்சாகும். இவங்க எதுக்கு பயன்படுத்த போறாங்கிறது வேற விஷயம், அது நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க பொள்ளாச்சி வேணா பாருங்க, 1/4 கிலோ 1/2 கிலோ மிளகாயோடய நிறைய பேர் அலையிற அந்த பக்கம். எப்படியாவது நான் நல்லா இருக்கணும் இல்லையோ எதிராளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துடணும். ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, சகோதரர் 2 பேர் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, கடுமையான தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுள் அவர் முன்னாடி நேரடியா போய் கடவுள் என்ன பண்ணாரா, தம்பி கிட்ட அண்ணன் கிட்ட போய் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அவன் முழிச்சு பார்த்துட்டு எனக்கு என்ன வரம் வேணுமோ இல்லையோ போய் என் தம்பி என்ன வரம் வேணும்னு கேட்குறாங்களோ அதை கொடுங்கன்னார். கடவுள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னடா அது இப்படியெல்லாம் இருக்காரு, நான் எனக்கு கொடுக்குறத அவனுக்கு 2ஆ கொடுத்துருங்க அப்படின்ட்டார். இவரு போயிடாரு, அவர்கிட்ட போய் உங்க அண்ணன் இப்படி சொல்றாரு, உனக்கு என்ன வரம் வேணும்னாரு. எனக்கு 1 கண்ணு போனாலும் அவனுக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்னாரு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
நம்முடைய பங்காளிகள்லாம் இப்படி இருக்காங்க, மந்திரத்தை பயன்படுத்துறது. சாமியே வந்தாலும் வரம் இப்படித்தான் கேட்குறாங்க. என்ன செய்ய சொல்றீங்க? இன்னொருத்தர் ரொம்ப அற்புதம். ஒரு வீட்டில் வந்து திருடை வந்து பயங்கரமா அந்த அம்மாவை கட்டி போட்டுட்டு எல்லா பொருளையும் திருடுறான். அந்த அம்மாவை அடிக்க போறான். அவன் சொல்லுங்க, பாரு ஒரு பிரச்சனையும் கிடையாது, என் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, நோ ப்ராப்ளம். என்னுடைய வாயில இருந்து துணியை கட்டி விட்டுரு, உனக்கு சாவி எல்லாம் எடுத்து நான் கொடுக்குறேன், அப்படி உட்காருன்னு எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வச்சிருச்சு. அவனுக்கு ஆச்சரியம், எப்படா அப்படி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து பைக்குள்ள எல்லாம் போட்டுட்டு கிளம்பும் போது ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இதே மாதிரி அடுத்த தெருவில் என் நாத்தனார் வீடு இருக்கு, அங்க போய் வேலையை முடிச்சிருந்துச்சு. அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் பைய போட்டுட்டு. எழுப்பி விட்டு என்னடா பிரச்சனை உனக்கு கேட்டா, அந்த அம்மா சொல்லிதான் நான் இங்க வந்தேன்னா. ஸோ நம்ம இப்படி வரத்தெல்லாம் இப்படி சிறப்பாக பயன்படுத்துறவங்க நம்ம என்ன செய்யறது? ஆனா அங்க அவர் பயன்படுத்துற அந்த வரத்தை அவ்வளவு அற்புதமா பயன்படுத்துறாரு. அந்த வெத்தலைய அவர் பண்ணி கொடுத்து அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு. அவங்க சரியாயிடுச்சு. அடுத்ததுங்க, இப்ப என்ன மகரிஷி கிட்ட உள்ள பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு தன்னுடைய பெருமைக்காக பயன்படுத்துற இது ஒரு பெரிய மிரகல். இந்த மிரகல் வந்து ரொம்ப ரேர் தான், இதை சொன்னவங்க ரொம்ப குறைவு தான். அவர் என்ன செய்யறாரு, சென்னையில உள்ள நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கவர், அவருக்கு வந்து மனைவிக்கு வயிற்றுல ஒரு கட்டி இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணுங்கிறாங்க. எதேச்சியா மகரிஷி அங்க போறார். போகும்போது அம்மா எங்க வருவாங்களே எப்போதுமே, மகரிஷி அந்த மிகப்பெரிய நன்றி உணர்வு மிகப்பெரிய அளவுல இருக்கும். அதனால அம்மா எங்க வரல அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து ஆபரேஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால அதுக்காக அவங்க அட்மிட் ஆயிருக்காங்கிறார். என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி வயிற்றுல ஒரு கட்டி இருக்கு, எக்ஸ்ரேலாம் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அந்த கட்டியை எடுக்கணுங்கிறாங்க. மகரிஷி எதுவுமே யோசிக்கல. தள்ளி போட முடியுமா அந்த ஆபரேஷன் கேட்கிறாரு. யோசிக்கிறாங்க, ஏன்னா அவங்க பெரிய உயர் பதவியில் இருக்காங்க. அவங்க சாதாரண ஹாஸ்பிட்டல் போவாங்களா? அப்போ பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பாங்க. அப்ப அங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டாக்டர் இப்ப நம்பாம எப்படி என்ன பண்ண முடியும்? அப்படி இருந்தாலும் மகரிஷி சொல்றாரு, அதனால என்ன பண்றாங்க, அந்த இதை தள்ளி போட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. மகரிஷி போய் அவங்கள பார்த்து வாழ்த்திட்டு வந்துட்டாரு. திரும்பி ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க. மகரிஷி ஆபரேஷன் வேணான்னு சொல்றாரு, கட்டி இருந்தா எப்படி கஷ்டப்பட முடியும்னு எடுக்கிறாங்க. எக்ஸ்ரேல இல்லை கட்டி. அதே டாக்டருக்கு என்ன நடந்துச்சு, இதுதான் மிரகல்ஸ், எப்படின்னே தெரியாது. அப்போ இதுதான் மகரிஷி கிட்ட உள்ள பெரிய சிறப்பு. என்னன்னா, பல பேர்த்துக்கு அவர் பண்ணும் போதெல்லாம் ஏதோ ஒரு பர்பஸ் இருந்து. ஏன்னா நீங்க சித்த மருத்துவத்துல ஒரு பழக்கம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மனிதனுக்கு அவனோட பாவ பதிவுகள் போகணும்னு இறைவனோட சித்தம் இருந்துச்சுன்னா, ஒரு மருத்துவனோட பார்வையில அந்த நோய்க்குரிய அந்த பச்சளை கண்ணுக்கு அப்பதான் தெரியுமா. இல்லை அப்படின்னா அவன் என்ன தேடினாலும் எந்த நேரத்துல போனாலும் அந்த பச்சளை தெரியாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு சொல்றாங்க. அப்போ இந்த கர்மா போகணும் அப்படின்னா நல்ல முறையில அவன் தவம் செய்கிறானோ, அவன் என்ன செய்யறானோ இல்லையோ, மற்றவனுக்கு துன்பம் கொடுக்காத வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்றவனோட அவன் இருக்கக்கூடிய பதிவுகளை இறைவனே எடுத்துக்குவார் அப்படிங்கிறான். அதுதான் மகிழ்ச்சி சொல்றது, இறை உணர்வு அறநெறி. உங்களுக்கு இறை உணர்வு இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காதன்னு இரண்டொழுக்க பண்பாடு தான் சொல்றாரு. அதை மட்டும் பின்பற்றினா போதும். எல்லா மதங்களின் சாரம் அதுதான் சொல்லுவார். அப்போ நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களை வாழ்த்தி இவங்களுக்கு மாயமா அந்த கட்டி மறைஞ்சது எப்படின்னு தெரியலங்கிறாங்க. அடுத்ததுங்க, உங்களுக்கு தெரியும், நம்முடைய மகரிஷி வந்து இது வந்து ஒரு மாரியமலை இறவத்தவங்க வந்து அவங்களோட பதிவுகளில் கொடுத்துருக்காங்க. சென்னையில வந்து ஒரு அன்பர் வந்து கேட்கிறாரு, மகரிஷி வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் மொட்டை மாடியில படுத்துருவோம், எல்லாம் அபார்ட்மெண்ட் வீடு, மொட்டை மாடியில படுத்துருவோம். என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமா திருடங்க வந்து காலையில அந்த கீழே இருக்க மோட்டாரை கட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு மோட்டாருக்கு காவலுக்கு மகரிஷியை கூப்பிடுறாங்க. நம்ம எல்லாம் எதுக்கு எந்த எந்த லட்சணத்துல இறங்கிட்டேன்னு பாருங்க. ஆனா அந்த மனுஷன் பாருங்க, அதுக்கும் பதில் சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாழ்த்திட்டு படுங்கிற. அதனாலதான் சொல்லுவாங்க, அருட்காப்பு இரவு உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்லியிருப்பார். நம்ம வீட்டுக்கு மேல நம்முடைய அந்த பாவனையோடு இருந்து நம்முடைய வீட்டுக்கு காப்பு போடணும் அப்படிம்பார். சோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க சரி மகரிஷி சொல்லியிருக்காருன்னு வாழ்த்திட்டு படுத்துட்டாங்க. மேல அப்ஸ்டர்ல வழக்கம் போல ஒரு சில நாட்கள்ல திருட வர்றாங்க. திருட வந்தவன் ஒருத்தன் மோட்டாரை கழட்டுறான், இன்னொருத்தன் சாக்க பிடிக்கிறான். சாக்க பிடிச்சிட்டு இருக்க, மோட்டாரை கழட்டி உள்ள வைக்க போகும்போது இந்த சாக்க பிடிச்சிட்டு இருந்தேன் தப்பி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடிரு ஓடிரு அப்படின்னு ஓடுறான். இவனுக்கு என்னன்னு தெரியல, அவன் இந்த திருடர்கள்ட்ட அவங்களுக்குள்ள ஒரு
வாழ்வாங்க. அப்போ அவர் என்ன செய்யறாரு, இப்படின்னு சொன்ன உடனே இவர் உட்கார்ந்து கேட்டவருக்கு மனசுக்குள்ள சந்தோஷம். ஆஹா, மகரிஷி வந்து நம்மளை காப்பாத்திட்டாரு. இதை போய் ஊரு ஊரா சொன்னா என்ன பண்ண, இப்போ மோட்டார் கட்டினதுக்கு வந்தாங்க, இன்னும் எத்தனை பேருக்கு வந்து மகரிஷியை காவலை கூப்பிடுறது. அப்ப அவர் போய் சொன்ன உடனே மகரிஷியில சந்தோஷமா சொல்றாரு, மகரிஷி இந்த மாதிரி மோட்டார் கட்டின இடத்துக்கு நீங்க தான் வந்து எங்களை காப்பாத்திருக்கீங்க, மோட்டாரை குச்சி எடுத்துட்டு வந்து அந்த மனுஷங்களை விரட்டி இருக்கீங்க அப்படின்ன போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியா அப்படின்ட்டு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க என்னைய நினைச்சு வாழ்த்தி இருப்பீங்க, என்னுடைய உங்களுடைய எண்ணத்துக்குள்ள என்னுடைய உருவம். அவர் சொல்ற விஷயத்த நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம வெறும் துரிய தவம் செய்து வாழ்த்துனா நம்முடைய எண்ணம் மட்டும்தான் ஒருத்தருக்கு போகும். ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில கண்ணாடி பயிற்சி செய்து நீங்க வாழ்த்த உங்களுடைய எண்ணத்தோடு உங்களுடைய உருவமும் மற்றவங்களுக்கு போகும். அவர்கள் உங்களை நினைக்கும் போதோ நீங்க அவர்களை நினைக்கும் போதே உங்களுடைய உருவம் அவருடைய மனத்திரையில வெளிப்படும். அப்போ உங்களுக்கு வர வேண்டிய விஷயமோ தர வேண்டிய விஷயமோ உடனடியா நடக்கும். அப்போ இவர் என்ன சொல்றாரு, என்னைய நினைச்சுக்கிட்டு, அந்த சூட்சுமத்தை அங்க சொல்றாரு நமக்கு. என்னைய நினைச்சுக்கிட்டு நீங்க வாழ்த்தி இருப்பீங்க, என்னுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணம். இன்னும் அவர் என்ன சொல்றாரு, நான் வரல, உன்னுடைய எண்ணம் அவனுக்குள்ள அப்படி போய் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி அந்த காப்புக்கு அவர் எவ்வளவு அழகான அர்த்தம் சொல்றாரு பாருங்க. நான் வரலங்கிறார் அந்த இடத்துல, நான் வரல, உன்னுடைய எண்ணம் தாங்கிறார். இப்படித்தான் கழுவுற மீன்ல நடுவுற மீன் மாதிரி எந்த விஷயத்தையும் ஒத்துக்க மாட்டார். எல்லா விஷயத்துக்கும் ஒரு சப்பக்கட்டு கட்டி தப்பிச்சிருவார். அப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணி நினைச்சிருப்பாரு, சரி ஒருவேளை இருக்கலாம் போல அப்படின்னு நினைக்க வச்சிடறது. இதுதான் மகரிஷியோட அந்த தந்திரம். அடுத்ததுங்க, இதே போல கேஜி சுவாமி ஐயா இல்ல, இன்னொருத்தர் மிக முக்கியமா நம்முடைய கவுடு ஐயா, கிருஷ்ண கவுடு ஐயா, கரூர்ல இருந்தாங்க. அவங்கதான் எங்களுக்கு எல்லாம் தீட்சை கொடுத்த மூத்தவர்கள். அந்த முதல் செட்டு நேரடியா உள்ளவங்க. உங்களுக்கே தெரியும், மனவளக்கலை ஃபர்ஸ்ட்ல கிருஷ்ண கவுடையா பத்தி மகரிஷி நன்றி தெரிவிச்சு போட்டிருப்பாரு. நான் பேசுனதெல்லாம் சின்ன சின்ன குறிப்பா எடுத்தது கிருஷ்ண கவுடுன்னு சொல்லுவார். அவர் கணவன் மனைவி 2 பேருமே பயிற்சியில் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து திண்டுக்கல்லாம் வந்து 88 எல்லாம் வந்து நிறைய பயிற்சிகள் தீட்சைகள் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப 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 அர்ப்பணிப்பான மனிதர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச என்ஜினியர் வட இந்தியால ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு நாள் இவர் என்ன மனவளக்கலை ஃபர்ஸ்ட் இவருக்கு கிருஷ்ணகவுடையோட தொகுப்பு தான் அது. அதுல வந்து மகரிஷியோட போட்டோ இருக்கு. அதை அவருக்கு பிரசன்ட் பண்றாரு. அவர் வாங்கி பார்த்துட்டு இந்த அட்டையை பிரிச்சு பாக்குறாரு. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு அந்த இன்ஜினியர். நான் வட இந்தியா பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இன்ஜினியரா, எனக்கு வந்து ரொம்ப நாளா இந்த தீட்சை வாங்கணும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். பாருங்க, இதுக்கு முன்னாடி மகரிஷியை பார்க்காதவன் மனசுக்குள்ள இப்ப நமக்கு என்ன செய்தி, இதுல எப்போதும் மகரிஷியை நம்ம நினைச்சாலும் நல்ல விஷயத்துக்காக நல்ல எண்ணத்திற்காக பிறர் வாழணும்னு நினைக்கக்கூடிய எந்த எண்ணத்திற்கும் உங்களுடைய எண்ணத்திற்கும் மகரிஷி சப்போர்ட் பண்றாரு. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அவர் என்ன நினைக்கிறாரு, ஏதோ ஒரு மனிதர் எனக்கு தனக்கு தீட்சை வேணும்னு நினைக்கிறாரு. இவரோட பூர்வ புண்ணியத்துல யாருக்கு என்ன தொடர்பு தமிழ்நாட்டுல இருந்துச்சோ தெரியல, மகரிஷி அவருக்கு தீட்சை கொடுத்திருக்காரு. அவருடைய கனவுல அந்த உணர்வோட இருக்காரு. இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே, இவர் இந்த அட்டைப்படத்தை பார்த்தோன்னே, இவர் யாருன்னு கேட்கிறாரு. இவர் தான்ப்பா நான் வணங்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய குரு வேதாத்ரி மகர்ஷிக்கிறார். இவர் தான் என் கனவுல வந்தது, எனக்கு தீட்சை கொடுத்ததுன்னு சொல்றாரு. இப்பதான் அவரை பாக்குறாரு, ஆனா கனவுல பார்த்த முகத்தை இவர்கிட்ட சொல்றாரு. அப்ப நம்ம என்ன புரிய வேண்டியது இருக்கு அப்படின்னா, மகரிஷி பார்த்தவர்களுக்கு மட்டுமல்ல, நினைத்தவர்களுக்கும். இதுக்கு இன்னொரு சாட்சி இருக்கு. அடுத்ததுங்க, இதுதான் இன்னொரு சாட்சி. இது ஏற்கனவே உடனே நம்ம ஒரு முறை சொல்லியிருக்கோம். கடலூர்ல நடந்த ஒரு உண்மையான விஷயம். ஒரு மீனவர், அவர் வந்து காலையில கடலூர் வாசல்ல, மன்றத்தோட வாசல்ல காலையில வந்து நிக்கிறார். எனக்கு மகரிஷியோட போட்டோ ஒன்று பெருசா வேணும்னு பாக்குறாங்க. என்னடா அவர் இந்த மாதிரி ஒரு கைலி கட்டி பழைய சட்டையோட இருக்காரு, பயிற்சி எதுவும் எடுத்திருக்காரா, இல்ல யாருக்காவது பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக கேட்கறாருன்ட்டு. எதுக்குப்பா கேக்குறீங்க அப்படின்னு. இல்ல, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. நைட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆச்சுன்னா எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு பேசுற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் பொருளுக்கெல்லாம் உடச்சு போட்டுருவேன், கெட்ட வார்த்தையா பேசுவேன், அதனால எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணாங்க, என் வீட்டுல இருந்து என்னை ஒதுக்கி தனியா அந்த குறிப்பிட்ட நேரத்துல தனியா நான் வாழ்ற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. சரி, அப்படி வர்ற நேரம்லாம் நான் வந்து நான் மனுஷனா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து அப்படி தனியா இருப்பேன், காலையில இருந்துச்சு நார்மலா ஆயிடுவேன், அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேலைக்கு போவேன், எல்லாம் பட்டாரு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, ஒரு நாள் இப்படித்தான் நான் பகல்ல வந்து ஒரு மனிதனை சந்திச்சேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுத்தாரு. அந்த கார்டை என் பாக்கெட்ல வச்சிருந்தேன். அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல நான் போய் படுத்திருக்கும் போது என் சட்டையை கட்டி அந்த ஹேங்கர்ல மாட்டிட்டு நான் படுத்திருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா அதே நேரம், அந்த குறிப்பிட்ட நேரம் வருது, எனக்குள்ள அந்த அதிர்வு வருது. அந்த ஆன்மா என்னை வந்து துன்புறுத்துறதுக்கான அந்த தூண்டுதலை வந்துட்டு அதை என் வீட்டுக்குள்ள வராம வாசல்ல நின்று, உனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நீ என்ன செய்து ஒரு சட்டையில ஒரு உற்பத்தியா அது தூக்கி வெளியே இருக்கு, நான் உள்ள வர்றதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லுது.
அந்த ஆன்மா அவருடைய அதிர்வு இயக்கத்துல மன இயக்கத்துல தூண்டி விடுது. இவர சட்டையில என்ன வச்சிருக்கீங்கன்னு எந்திரிக்காம பேசாம படுக்கிறாரு. திரும்பியும் அதை தூண்டி விடுது. உடனே என்ன பண்றாரு, எந்திரிச்சு போய் சட்டையில என்னதான்டா வச்சிருக்கோம்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஒரு சாமியாரோட போட்டோம், நம்ம மகரிஷியோட போட்டோம். அவர் இது முன்னாடி பார்த்தது இல்லை. பார்த்துட்டு என்னடா இது பயப்படுற மாதிரி சொல்லுது, அப்ப இது உள்ள வர மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம், இதுக்கு பயப்படுது அப்படின்ட்டு அந்த மனுஷன் விவரமான மனுஷன் என்ன பண்றாரு, புழுவை வச்சு மீன் பிடிக்கிறவங்களாச்சே, சாதாரணமா அவளுக்கு அறிவு இல்லாம இருக்கும். உடனே என்ன பண்றாரு, போட்டோவை எடுத்துக்கொண்டு அந்த தலைமாட்டில வச்சுட்டு படுத்துட்டாரு. இப்போ அது வடிவேல் மாதிரி டீலிங் இறங்கிருச்சு. எப்படியாவது நீ இது பேக்கரியை கொடுத்துரு அப்படிங்கிற கதையில அது இறங்கிருச்சு. என்ன கேக்குதுன்னா, அந்த போட்டோவை எடுத்து வெளியே எரிஞ்சிரு, இனிமேல் உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், நானும் நீ சந்தோஷமா இருந்துக்கலாம், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். இது கல்யாணத்தன்னைக்கு பேசுற டீல்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டீல் தான் அங்கேயும் நடக்கும். உன்னையும் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், என்னையும் நீ ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி நடக்குது. இப்ப அந்த மனுஷன் வைராக்கியமா படுத்துட்டான். இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு இந்த போட்டோல, இதுக்கு இது பயப்படுது அப்படின்னு வைராக்கியமா இருந்துட்டு காலையில ஒரு குறிப்பிட்ட நேரம் அதுவும் எந்த அளவுக்கு உணர்த்த முடியுமோ உணர்த்தி ஒண்ணும் முடியாம அது அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே போயிருக்கு. இவர் என்ன பண்றாரு, காலையில அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு இந்த போட்டோவை காமிச்சு இது எங்க கிடைக்கும்னு கேட்கும்போது மன்றத்தை காட்டிட்டாங்க. மன்றத்துக்கு வர்றாரு. யாருன்னு கூட தெரியாது அந்த மனுஷன், யாரோ உரிமையினவர், யாரோ கொடுத்த போட்டோவோ வாங்கி வச்சிருக்காரு, மகரிஷி கூட தெரியாது. ஆனா அவருக்குமே அந்த அற்புதத்தை மகரிஷி, அதனாலதான் மகரிஷியோட படத்தை அவர் சொல்லாம ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுவார், நாம எடுத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல பாசிட்டிவான எனர்ஜி வேணும்னா அதுக்கு ஒரு குறுக்கு வழி உண்டு, அதுக்கு 2 குறுக்கு வழி உண்டு. அடிக்கடி வாழ்க வளமுடன் சொல்லுங்க, இந்த உலகத்தை வாழ்த்திக்கிட்டே இருங்க, வாழ்க வளமுடன் சொல்லுங்க. 2வது குறுக்கு வழி, மகான்களோட படங்களை வீட்டுல மாட்டுங்க, இதுதான் குறுக்கு வழி. அதை எப்படி நமக்கு சொல்றாருங்கிறத இந்த செய்தி மூலமாவே நம்ம உணர்ந்துக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களால நீங்க வருத்தம்லாம் பார்க்காதீங்க. வீட்டுல மத்தவங்களுக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம், ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல, உங்களுக்கு பிடிக்கிற இடத்துல மகரிஷியோட படமோ இல்ல யாரோட மகான் உங்களுக்கு பிடிச்ச மகான்களோட படமோ வைங்க. இது நமக்கு தெரிந்த மகான், அதனால நமக்கு பல விஷயங்களை உணர முடியும். இன்னும் பல பேர் சொல்லுவாங்க, துரியதவம் செய்தவர்கள் எல்லாமே சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னா மகரிஷி முன்னாடி நின்று அவரோட வலது கண்ணை பார்த்து எங்களுடைய கஷ்டங்களை அப்பப்ப சொல்லுவோம், சில சிரமங்கள்லாம் எப்படி வந்ததுன்னே தெரியாது போயிடுச்சுமா. அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய அந்த மேஜிக்கல் மூமெண்ட் எல்லாம் நம்ம பாக்குறோம். அடுத்ததுங்க, சோ மகரிஷியை பொறுத்தளவுக்கு அவங்க இன்னொரு செய்தி இப்படித்தான். ஒருத்தவங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்க நம்முடைய சீடர் ஒருத்தவங்க அவங்க கர்ப்பம் உண்டாகிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு நைட்ல ஒரு 7 பேர் கொள்ளையடிக்க வர்றாங்க. வந்தவங்க அவங்க செயினை பறிக்கும் போது அவங்க முழிச்சு திருடன்னு சத்தம் போடுறாங்க. வீட்டுக்காரர் வர்றாரு. அவர் அந்த 7 பேர் இருந்ததுனால ஒருத்தர் நடுமண்டையில கட்டையில அடிக்கிறாங்க. கட்டையில அடிக்கும் போது அவர் விழுகும் போது ஐயோன்னு விழுகல, வேதாத்ரி மகர்ஷியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பக்தியா இருந்திருக்காரு மகர்ஷி மேல. அப்படி கத்திட்டு விழுகிறாரு. விழுந்த கொஞ்ச நேரத்துல இந்த அம்மா கிட்ட அந்த செயினை பறிச்சுட்டு அவங்க ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த நிமிஷத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல, அந்த மோட்டார் கட்டின நிலைமைதான். 7 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. எங்க ஓடுறேன் எப்படி ஓடுறேன்னு தெரியாம தெரிச்சு ஓடுறாங்க. ஓடிட்டாங்க. பக்கத்துல சில வீடுகள் தள்ளி ஒரு இன்ஸ்பெக்டர் வீடு இருந்திருக்கு. அவர் நம்ம தெருவில் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவங்க படைகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த திருடர்களை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட கேக்குறாங்க. இப்போ அந்த போலீஸ்காரருக்கே சந்தேகம் என்னன்னா, 7 பேர் வந்திருக்கிறீங்க, ஒருத்தரை அடிச்சு போட்டீங்க, இந்த அம்மா மட்டும் தான் தனியா இருக்கு, நீங்க நகையும் திருடல, ஏன்டா ஓடுனீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு கிழவனார் ஒருத்தர் தடியை வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு வர்றாரு. மகரிஷி எப்ப தடியை சுத்தி காமிச்சாருன்னு எனக்கு தெரியல, இன்னும் நாம எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். சுத்தி காமிச்சாரு, அப்படியே அடிக்க வந்துட்டு வர்றா, எல்லாரும் ஓடுங்கலாம் பரிபரியா ஓடிட்டோம். அந்த மனுஷன் வந்த வேகம் அப்படி இருந்தது, கையில வேற குச்சி இருந்தது, ஓடிட்டோம் அப்படிங்கிறாங்க. சோ அதுவும் மகரிஷியோட அந்த கணவன் மனைவி 2 பேருமே அந்த மன்றங்கள்ல சொல்றாங்க, அது நடந்த விஷயத்துல. அடுத்ததுங்க, சோ டெல்லியில உள்ள விஷயம் இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன மாறா இதுல உங்களுக்கு சொல்லப்படுற ஒரு முக்கியமான மகரிஷியை சொல்லியிருக்காங்க. 8 மாதம் கழித்து, அதாவது போலியோட தன்னுடைய குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. அந்த வேண்டுதலுக்காக என்ன பண்றாங்க, யாரோ ஒருத்தர் சாமியார் வந்தாரு, அவர் இந்த சிலையை வச்சு பூஜை பண்ணா சரியா போகுங்கிறாரு, பண்றாங்க. அப்புறம் பாக்குறாங்க இது சரியா வரல, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தான் பண்ணணும்னு அவர் எடுத்துட்டு போயிட்டார். இப்ப எடுத்துட்டு போனதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, நகை வரல. இப்ப மகரிஷி கிட்ட சொல்றாங்க, எவ்வளவு நாள் ஆச்சு நடந்துன்னு கேட்டாரு. 8 மாசம் ஆச்சுன்னாங்க. உடனே என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுக்க போறோங்கிறாங்க. உங்களுக்கு அவனோட உருவம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறேன். இருக்கு. நீங்க மனவளக்கலையில இருக்கவங்க தானே, நீங்க இப்படிதான் நினைக்கிறீங்க, அவனை நினைச்சு வாழ்த்துங்கிறாங்க. 28 நாளைக்குள்ள காலையில அதிகாலை ஒரு இருட்டு நேரத்துல கதவை தட்ட சத்தம் கேட்குது. அந்த மாதிரி கதவை திறக்கிறாங்க.
பார்த்தா ஒரு மனுஷன் மூத்திர துண்டெல்லாம் போட்டு மறைச்சிட்டு நின்றுட்டு ஒரு பேப்பர் கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். ஒரு பேப்பரை அந்த கட்டி ஏதோ வச்சுக்கிட்டு இவர் இந்த அம்மா என்ன வச்சு கதவை திரும்பி சாத்திட்டு யாரோ நிக்கிறாங்கன்ட்டு உள்ள வந்து வீட்டுக்கார்ட்ட யாரோ நிக்கிறாங்கன்னு இவர் போய் பாக்குறாரு. அவ என்ன பண்றான், அந்த வாசல்ல அந்த பேப்பர் பொட்டலத்தை வச்சுட்டு உங்க நகை தான் எடுத்துக்கங்கன்ட்டு போயிட்டாரு. 28 நாளைக்குள்ள நடந்திருக்குங்கிறார் மகர்ஷி. ஒரு மாதத்துக்குள்ளே நடந்திருக்கு. நாம அப்ப வாழ்த்துக்கு வேற என்ன சொல்றதுன்னு நம்ம கிட்ட கேட்கிறார். வாழ்த்துக்கு பலன் இல்லையா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு வேற என்ன சொல்லணும் நான் உங்களுக்கு அப்படிங்கிற இந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறாரு. சோ அடுத்ததுங்க, சோ அதே போல விவகாரத்து பண்ணக்கூடிய 2 பேர், கணவன் மனைவி 2 பேரும் திருமணமாகி ஃபாரின் போறாங்க. அங்க என்ன பிரச்சனையும் 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. 2 பேரும் திரும்பி வர்றாங்க, இந்தியாவுக்கு திரும்பி வந்து 2 பேரும் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. மகர்ஷி கிட்ட போய் சொல்றாங்க, நம்ம அன்பர்கள் இந்த மாதிரி 2 பேரும் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க சாமிஜி, நாங்க என்ன பண்றது போது கொஞ்சம் இப்ப என்ன அவங்க முடிவுல இருக்காங்கன்னா, இல்ல அவர் வந்து விட்டுட்டு கிளம்புறாரு, டைவர்ஸ் நோட்டீஸ் முறைப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டாரு, கிளம்புறாருன்னப்ப அவரு ஊருக்கு நாட்டை விட்டு போறத ஒரு சில நாட்கள் தள்ளி வைக்க முடியுமா, டிக்கெட்டை மாத்த முடியுமான்னு கேட்கிறாரு. இவங்க சரி கேட்டு பாக்குறோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட மாத்திட்டாங்க. இப்ப மகர்ஷி என்ன சொல்ற, 2 பேரோட போட்டோவை எடுத்துட்டு வாங்குறாரு. இங்கதான் மகர்ஷியோட அந்த மேஜிக்கல் மூமெண்டோட ஹை பிச்சை பார்க்க முடியும். என்னன்னா அந்த விஷயத்துல அவர் பேசின வார்த்தையில இருந்து அவர் சொல்றாரு. என்ன பண்ணாரு, 2 போட்டோவையும் வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, 2 பேர்த்தோட போட்டோவையும் வச்சு நான் இந்த பெண்ணோட மனதுல பேசுற மாதிரி அந்த ஆணுக்கும், அந்த ஆணோட மனதுல இருந்து பேசுற மாதிரி இந்த பெண்ணுக்கும், நீங்க நம்முடைய இதுல பார்த்திருப்பீங்க அந்த கணவன் மனைவி உறவுகள்ல நான் இனிமேல் அந்த நம்முடைய மனைவி நல வேட்புல சொல்ற மாதிரி வரும். அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்க, 2 பேரும் பேசுற மாதிரி மகர்ஷி இவங்களோட மனதுல இருந்து அவர்களுடைய மனதிற்கு இவங்களோட உருவத்திலிருந்து அவங்களோட உருவத்துக்குள்ள புகுந்து அவர் செய்யறாரு. அதை செய்யும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, இதை நான் எப்ப செஞ்சேன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. எப்ப செஞ்சேன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு சொல்றாரு, இத இரவு 1ல இருந்து 4 மணி வரைக்கும் பண்ணேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு சொல்றாருன்னு பார்த்தா அடுத்த வார்த்தை சொல்றாரு, மீதி நேரம் தான் என்னை நீங்க விட மாட்டேங்கிறீங்களே, பிச்சை எடுத்துடுறீங்களேங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நீங்க நினைக்கும் இடமெல்லாம், நீங்க நினைக்க வேண்டிய இடத்துக்கெல்லாம் நான் வந்து செயல் செஞ்சுட்டு போறேன், நானாக இருப்பது அந்த 1 to 4 தாங்கிறார். எப்படி இந்த விஷயத்த நமக்கு சூக்குமமா அதை சொல்றாரு பாருங்க. சோ இதுதான் அதுல உள்ள பெரிய பிளஸ். அதனால நம்மை பொறுத்தளவுக்கு இருக்கும் போதும் சரி இப்போதும் சரி, வள்ளலார் சொன்ன அதே வார்த்தை தான். உடலோடு இருந்த போதும் மகர்ஷி பல காரியங்கள் அந்த மாதிரி காரியங்களை பண்ணியிருக்காங்க. உடல் இல்லாத இந்த நிலையிலையும் மகர்ஷி சூக்குமமாக எல்லா இடங்கள்லயும் இருக்காரு. நீங்க விரும்புற விஷயங்களை விரும்புற விதமாக நீங்க அது நன்மையே தரக்கூடிய, மற்றவங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா இருந்தா கட்டாயமா அது நடக்கும். நீங்க வேண்டிக்கலாம், மற்றவங்களுக்கு வேண்டும் போது உங்களுக்கான அந்த பலன் கூடுது. அடுத்ததுங்க, சோ மகரிஷியோட 9வது இதை வந்து நம்மளுடைய முத்தூர்ல நடத்திக்கிட்டு இருக்கும்போது, முத்தூர்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய செயலாளர் என்ன பண்ணிருக்காரு, இந்த நாள்ல அங்க இருந்திருக்காரு. இந்த நாள்ல மகரிஷி கூட அங்க இந்த விழாவுக்கு போயிருந்திருக்காரு. அப்போ இவங்க எல்லாம் போய் பேசிட்டு வந்து பார்த்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 12, 13, 14 மகரிஷி உங்களுக்கு தெரியும், பிறந்த நாள் 14. இந்த 3 நாளும் அங்க ஆழியார்ல மகரிஷியோட அந்த 90வது பிறந்த நாள், 9 போட்டிருக்கு, 90வது பிறந்த நாள். அப்ப பாத்தீங்கன்னா மகரிஷி வந்து அந்த 90வது பிறந்த நாள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு எத்தனையோ பேர் வருவாங்க அப்படின்னு ஐடியால நிறைய இது போட்டு வச்சாச்சு. டென்ட் எல்லாம் போட்டு உணவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா கடுமையான மழை எல்லா பக்கமும். பொள்ளாச்சியில இருந்து தாண்டி வர்றவங்க அத்தனை பேரும் மழை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. நிர்வாகத்தில் இருக்கவங்க எல்லாருமே போய் மகரிஷி கிட்ட எல்லாம் கேட்கறாங்க, மகரிஷி இந்த மாதிரி இருப்பேன். அது ஒண்ணும் இல்லப்பா, அது வேலையை செய்யுது, நாம ஒன்னும் துன்பம் தராதுப்பா, இயற்கை எப்போதும் நம்ம நம்பணும் அப்படின்ட்டாரு. அதாவது போகுங்க, ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படிலாம் சொல்லல. அது வேலையை பண்ணுது, நம்ம வேலையை பண்ணுவோம். என்ன சொல்ல வர்றாரு பாருங்க, அது வேலையை பண்ணுது, நாம மத்தவங்களுக்கா கேட்டா நம்ம வேலையும் அது பண்ணுன்றத மறைமுகமா சொல்றாரு. கரெக்டா அவங்க போயிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா எல்லா வரக்கூடிய வண்டிகளும் கார்களும் ஊத்துன்னு ஊத்திட்டு வருது. பொள்ளாச்சி ஆழியார் டேம் வரைக்கும் தண்ணி, ரோடெல்லாம் தண்ணி. ஆனா விசேஷத்துக்கு வரக்கூடிய நம்ம ஆழியாரோட அந்த சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில எந்த மழையும் கிடையாது. அதுவும் ஒரு நாள் இல்ல, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அடுத்த நாள் மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டு போற வரைக்கும் மழை. அதுக்கப்புறம் தட்டி இருக்கு. இந்த 3 நாளுக்குள்ள வந்தவங்க போனவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க, வெளியில பூரா கடுமையான மழை. அதுலயும் அந்த கவிசங்கர்னு சொல்லக்கூடிய ஒரு முத்தூர்ல இருக்க சொல்றாரு, அதுல ஒரு குறிப்பிட்டவங்கள சென்னைக்கு போக வேண்டியவங்கள என்ன செஞ்சிருக்காங்க, நாங்க போயிட்டு வரோம் சாமின்னு சொல்லி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. ஒரு 10 மணி இருக்கும் போல. எல்லாருக்கும் மத்தியான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி இருக்கு. ஆனா அவங்க 10 மணிக்கு போய் மகரிஷியை பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு, சரின்னு சொல்றாரு. அவங்க கிளம்பி கீழே போயிட்டாங்க. கிளம்பி போனோடனே யாரையா விட்டு கூப்பிட்டு அவங்கள கூப்பிடுங்கன்னு இருக்காரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல, கூப்பிடுறாரு.
இதை கவிசங்கரையா எனக்கு சொன்னார், முத்தூர்ல இருக்கவர். திருப்பி கூப்பிடுறாரு, கூப்பிட்டோடனே வர்றாங்க அவங்க 2 பேரும். வந்த உடனே சாப்பிட்டு போங்கிறார். என்னன்னே தெரியல அவங்களுக்கு, என்ன மகரிஷியை பார்த்துட்டோம், இல்ல சாமி சென்னைக்கு போகணும் இப்ப கிளம்புனாத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாப்பிட்டு போங்க, அவ்வளவுதான். சாப்பிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பக்கம் இருந்து வரக்கூடியவங்க சொல்றாங்க, யாரோ சென்னைக்காரவங்களாம் 2 பேரு கார்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க இவங்க இங்க இருக்காங்க, ஆனா சொல்லப்படுறது சென்னைக்காரவங்க தான். என்ன நடந்திருக்குன்னா, யாரோ வேற ஒருத்தவங்க, அவங்க நம்ம மன்றத்துக்கு வரல, இதுக்கு வரல, இவர்களுக்கு பொதுவா யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்திருக்கு, போயிருந்தால் இவர்களுக்கு நடந்திருக்கலாம். அது அவங்க 2 பேரும் அழுது அங்க இருக்கவங்க மத்தியில சொல்லியிருக்காங்க, நாங்க போக வேண்டிய டைம் அது. அந்த சமயத்துல மகரிஷி எங்களை சாப்பிட்டுட்டு போக சொல்லி சொல்றாரு, நாங்க இருந்தோம், தப்பிச்சோங்க. சோ மகரிஷியை பொறுத்த அளவுக்கு பல விஷயங்களை அவங்க ரொம்ப ரொம்ப எளிமையா கூட இருந்து பல பேர் புரிஞ்சுக்காம இருந்திருக்காங்கன்னு கூட தோணுது. அவர் கூட இருந்தவங்கள பல பேர் இருந்துக்காம. இன்னொன்னும் நடந்திருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். எனக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டம் நான் வந்து சொல்றேன், எனக்கு எதுவும் ஜெயலையேன்னு அவங்க நின்று இருப்பாங்கல்ல, ஒரு சாமானிய மனிதர்கள் நின்று இருப்பாங்கல்ல, அதையும் நீங்க கவனிக்கணும். அது பிறருக்கு அவங்க மனதால செய்த துன்பத்தை அவங்க தெரிஞ்சு கொடுத்துருப்பாங்க, அதனால அவங்கள காப்பாத்தாம விட்டுருக்காரு நிறைய விஷயங்களை. அதனாலேயே மகரிஷி இந்த மாதிரி நமக்கு பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லி மகரிஷி விட்ட விலகுன சில பேரும் உண்டு. எல்லாத்துக்கும் பண்றாருல, எனக்கு பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கரிசனம் ஆதங்கம் இருந்திருக்கு. ஆனா மனதால அவங்க செய்யாம எதிர்பாராத விதமா செய்தவர்களை பூரா மகரிஷி என்ன பண்ணியிருக்காரு, காப்பாத்திருக்காரு. ஆனா தெரிஞ்சு செஞ்சவங்கள மகரிஷி காப்பாத்தலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ நம்முடைய அடுத்ததுங்க, நம்முடைய மகரிஷியோட வளர்ப்பு பெண் அவங்க வந்து பிரசவ நேரத்துல பாத்தீங்கன்னா மகரிஷி இருக்க முடியாம வெளியில ஒரு பயிற்சிக்கு போயிட்டாங்க. பிரசவத்துக்கு போயாச்சு. போனதுக்கு அப்புறம் அப்பா கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு அவங்க சொல்றாங்க பேத்தி. அவர் என்ன சொல்ற, நீ ஒன்னும் கவலைப்படாத, அப்பா அவன் நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி லோகாம்பாள் சொல்றாங்க. கரெக்டா பிரசவ நேரம் அங்க வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ஆரம்ப கால சுகாதார நிலையம் மாதிரி இருக்கு. பிரசவம் ஆகும்போது அந்தம்மா அந்த வழியோடு பாக்குறாங்க. அந்த ஜன்னலோரத்துல நின்று மகரிஷி பார்த்துட்டு இருக்காரு. அவரோட அருட்பார்வையோட அந்த பிரசவம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காருன்னு இந்த பொண்ணு பாக்குறாங்க. அவங்க பிரசவம் முடிஞ்சோடனே அம்மா வர்றாங்க. அம்மா ஆயிரக்கணக்கான பிரசவம் பார்த்தவங்க, அதனால அவங்க வர்றாங்க. அப்பா வந்துட்டாருமா, அப்பா வந்துட்டாரு அப்படின்னு அவங்க அந்த நிலையில பிரசவம் ஆன உடனே அந்த நிலையில இருந்து சொல்றாங்க. அப்ப அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எதுவுமே நினைக்கல, குடுகுடுன்னு வெளியே ஓடி போய் எங்க அப்படின்னு தேடி பாக்குறாங்க. இல்ல, அங்க இருக்க அந்த முன்னாடி இருப்பாங்களே இந்த டெண்டர் மாதிரி இருப்பாங்களா, அவங்கள்ட்ட கேட்டிருக்காரு, மாதிரி தாடி வச்சு ஒரு பெரிய இங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க யாரையுமே பார்க்கலாமா, நாங்க இங்கதான் இருக்கோங்கிற. அதுதான் மகரிஷி இந்த பிச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்றாரு பாருங்க. நினைக்கிற பக்கம்லாம் என்னுடைய சூக்கும உடலை பிரிச்சு எடுத்து அவர்கள் காரியத்தை நிறைவேற்றிக்கிறாங்கன்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் நடந்திருக்கு. சோ மகரிஷி அந்த இடத்துல பிரசன்னமாயிருக்கிறாங்க, அந்த இடத்துல அந்த நல்லது நடக்கிறதுக்காக ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஃபீல் பண்றோம். இன்னமும் இப்படி உங்களுக்கும் நடக்கும். அவரை உண்மையிலேயே நாம அவரோட சூக்குமம்லாம் வேண்டாம், நம்ம நினைச்சு ஒரு நல்ல காரியத்தை, பிறருக்கு துன்பம் இல்லாத, என்னுடைய சுயநலம் இல்லாம ஏதோ ஒரு காரியத்தை நான் நினைக்கும் போது, அது சுயநலமாகவே இருந்தாலும் அதுல ஒரு பொதுநலம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த விஷயங்களை நாம எடுத்து பேசுறோம். அடுத்ததுங்க, சோ லோகாம்பாளை பத்தி நமக்கு ஏற்கனவே சொன்னேன். அவங்களோட இருந்த ஆன்மா. அதோட முதல் விஷயம் எது உங்களுக்கு தெரியும். சிவன் வந்து தன்னுடைய தாயின்னு சொன்னது யாருன்னு தெரியுங்களா? தன்னுடைய தாயினே வந்து சொன்னார். சிவன் வந்து உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்டவர்னு. ஆனா அவர் என்ன சொன்னாரு, தன்னுடைய தாயின்னு சொல்லி ஒருத்தவங்களை சொல்லியிருக்காரு. என்னங்கம்மா? வெரி குட். காரைக்கால் அம்மையார சொல்றாரு. அந்த அம்மாவோட நிலைமை உங்க எல்லாத்துக்கும் தெரியும். 2 மாம்பழம் வீட்டுக்காரர் கொண்டாந்து கொடுக்குறாரு. கொண்டு போய் அந்த அம்மா வச்சிரு, சாப்பாடுக்கு போது சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிச்சை கேட்டு வர்றாரு. இந்த அம்மா வீட்டுல இருந்து சமைக்கல, சரின்னு ஒரு மாம்பழத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. அவர் போயிட்டாரு. இந்த அம்மா வந்து அவர் சாப்பிட வந்துட்டாரு. இப்ப சாப்பாடு போடுறாங்க, மாம்பழத்தை வைக்கிறாங்க அறுத்து. அவர் சாப்பிட்டு நல்லா இருக்கு, அந்த இன்னொரு மாம்பழத்தை எடுத்துட்டு வாங்கிறாரு. இல்ல, அந்த அம்மா இப்ப என்னன்னா, ஒரு வீட்டுல பிச்சை கொடுப்பது கூட கணவன் மனைவியார் தான் கொடுக்கணும். அது முறை. நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, மணிமேகலை புராணத்துல மாதவி சொல்லுவா, மணிமேகலை சொல்லுவா. அதுல வந்து சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, கணவன் பிரிஞ்சுட்டு அவன் திரும்பி வர்றான். திரும்பி வரும்போது அவன் கேட்கறான், நான் இல்லாம நீ கஷ்டப்பட்டியான்னு கேட்கறான். அவனே பொருள் எல்லாம் இழந்துதான் திரும்பி வந்திருக்கான். இவர் எல்லா ஆட்டமும் ஆடிட்டு வந்து இன்னமும் நம்ம கிட்ட கேட்கிறாரு, நான் இல்லாம கஷ்டப்பட்டியான்னு. எப்படி ஆள் பாருங்க இருந்திருக்காங்கன்னு. சோ அப்ப அவர் அந்த அம்மா சொல்லுது, உன்னை பிரிஞ்சதுல எனக்கு கஷ்டம் இல்லை, அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன், நீ எப்ப திரும்பி வந்துருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ பிரிஞ்சிருந்த காலத்துல நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை கவனிக்க முடியல. ஏன்னா எந்த வீட்டுலயுமே ஆண் பெண் இல்லைன்னா அங்க போக மாட்டாங்க, ஒரு ஞானி கூட பிச்சை எடுக்க மாட்டாங்கிறாங்க அந்த வீட்டுல. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அதை அவங்க கொடுத்துருக்காங்க.
அந்த ஒருத்தர் பசியோட வந்துட்டாருன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இறைவன்கிட்ட கேட்கறாங்க, இப்ப என் கணவர்கிட்ட நான் போய் பேச முடியாது, இப்போ நான் அதை கொடுத்தேன்னு சொல்ல முடியாது, எனக்கு நீங்க தான் என்னவாவது பண்ணணுங்கும் போது இன்னொரு கனி வந்ததாக சொல்றாங்க. அந்த கனியை எடுத்து போய் அவங்க என்ன பண்றாங்க, அவர் சாப்பாட்டுக்கு வைக்கிறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு கேட்கிறாரு, முதல் மாம்பழத்தோட இது ரொம்ப நல்லா இருக்கே, ருசியா இருக்கே, இந்த மாம்பழம் எப்படி வந்துச்சுன்னு கேட்கறாங்க. ஏன்னா ஒரே மரத்து மாம்பழமா என்னமோ எடுத்து வந்திருப்பார் போல, இது ரொம்ப ருசியா இருக்கேங்கும் போது அந்த அம்மா அழுதுகிட்டே உண்மையை சொல்லிட்டாங்க. அப்ப அவர் பிரிஞ்சு போறாரு. தெய்வம் உனக்கு மாம்பழம் கூட கொடுக்குதுன்னா உன்னோடு நான் எப்படி வாழ முடியும், உன் அருகில் தெய்வம் இப்படி இருக்கும்போது உன்னோட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்னு அவர் விட்டு பிரிஞ்சு போறான்னு சொல்றாங்க. இதே நிலைமை மகரிஷிக்கு லோகாம்பாள்கிட்ட நடந்திருக்கு. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாம்பழம், மகரிஷி உங்களுக்கு தெரியும், சொந்த அக்கா பொண்ணு, அதனால அவங்க வீட்டுல ஒரு மாம்பழம் மரம் இருக்கு. எப்போது பார்த்தாலும் அது காய்ச்சி நல்லா குழுங்குற நேரம் மகரிஷி கொடுக்க முடியாது. அவங்க மகரிஷி வெளியூர்ல இருப்பாங்க, ஏதோ இருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஒரு நாள் மகரிஷி அங்க இருக்காரு, பட் சீசன் இல்ல. இந்த அம்மா அந்த மரத்துக்கு அடியில நின்று வருத்தப்படுறாங்க. மகரிஷி இருக்கும் போதெல்லாம் நீ காய்க்க மாட்டேங்கிறிய, அவருக்கு நான் ஒரு பழம் கூட கொடுக்க முடியல மாமாவுக்கு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்போ இந்த மரத்துல ஒரு பூ இல்ல, பழம் இல்ல, பிஞ்சு இல்ல, மேல இருந்து பழம் இருந்து. இத லோகாம்பாள் சொல்லியிருக்காங்க, மாரியம்மாள் எழுதுறாங்க. அந்த பழத்தை எடுத்து மாமா கொடுத்துருக்காங்க. அதைத்தான் அங்க நம்ம காரைக்கால் அம்மையாரை பாக்குறோம், இங்க லோகாம்பாளை பாக்குறோம். ரெண்டு பேரும் அதான் சொல்லுவாங்க. சில பேர் பழமொழி கூட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னமோ மந்திரத்தை சொல்லி மாங்காயை வர வச்ச கதைம்பாங்க. அது பாருங்க, ரெண்டு பேருமே நடந்திருக்கு, ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. அடுத்ததுங்க, அதுக்கடுத்து இன்னொன்னு கூட அந்த இதுல நடந்திருக்கு. ஒரு பஸ்ல மகரிஷி அகத்தாய் எடுத்துட்டு இருக்கிறாங்க. பஸ்ல உணவு கொடுக்கறதுக்காக அம்மா என்ன பண்றாங்க, போறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மா என்ன சொல்றாங்க, பஸ்ஸை நிறுத்துங்கன்றாங்க. என்னடா அது திடீர்னு அம்மா பஸ் நிறுத்த சொல்றது, ஒருவேளை பஸ் ஸ்டாப்பை விட்டு சொல்லிட்டு வண்டி போயிட்டே இருக்கு. திருப்பி ரெண்டாவது தடவை சொல்றாங்க, மூணாவது தடவை எந்திரிச்சு கத்திட்டாங்க, வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு. படக்குன்னு என்னமோ ஏதோ இந்த மாதிரி கத்துதே, பேய் பிடிச்ச மாதிரி கத்துதேன்னு சொல்லிட்டு வண்டியை சடன் பிரேக் அடிக்கிறாங்க. சில நிமிஷத்துல எதிர ஒரு வண்டி, ஒரு லாரி பிரேக் பிடிக்காம அப்படி இப்படி டம்முன்னு சைடுல மோதி நிக்குது. இந்த வண்டி அந்த இவங்க சொன்ன நிறுத்தாத டைம்ல போயிருந்தா அந்த லாரி இந்த வண்டியில மோதிரும். அப்ப அம்மாவை கூப்பிட்டு எல்லாரும் கேட்கறாங்க, எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சு அப்படின்னு. எனக்கு தெரியல, கத்தணும்னு தோணுச்சு, அதனால கத்துனேங்கிறாங்க. அப்பயும் அந்த அம்மாவும் அப்படித்தான் பேசுறாங்க. என்னன்னா எனக்குள்ள அந்த ஆன்மா அப்படி பேச வச்சுச்சுங்கிறாங்க. சோ கடைசி வரைக்கும் மகரிஷிக்கு இத்தனை ஆன்மாக்கள் உதவி இருக்கும் போது மகரிஷி உண்மையிலேயே ஆச்சரியமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு நல்ல ஆன்மாக்களும் மகரிஷியை தேடி தேடி போயிருக்கு, அவருக்கான செய்தியை கொடுத்துருக்கு. அவர் மூலமா நாம பெற்றது எவ்வளவு பெரிய மகான்களோட புண்ணியம்னு யோசிச்சு பாருங்க. சோ அடுத்ததுங்க, மகரிஷியின் அற்புத பயணங்கள் உங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் தொடரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் இன்னமும் இருக்கார், நம்மோடு எப்போதும் இருப்பார். அந்த நம்பிக்கையை உங்களுக்கு எப்போதும் மனசுக்குள்ள வச்சுட்டு, ஏன்னா அவர் நமக்குள்ள உயிருக்குள்ள உயிராக தீட்சையாக நமக்குள்ள இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எப்போதும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எந்த விஷயம் வெற்றி பெறும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அடுத்ததுங்க, இன்னொன்னு டிக் பண்ணுங்க, அவ்வளவுதான். சோ உங்க எல்லாத்தோட மனதையும் எல்லாத்தோட அந்த உணர்வையும் குருமகானோட சாட்சியாக நின்று நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை வளமுடன். கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் கே கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட இருபால் வெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தமணி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒவ்வொருடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடல் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க.
மிகச்சிறப்பு.